அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் வித் ஸ்டீஃபன் ராஜ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி ஒரு சூப்பர் சிங்கரோட இணைந்து நாம உரையாடலாம் அப்படின்ட்டு 628வது நிகழ்ச்சி. வழக்கம் போல இல்லாத இன்றைக்கு ஒரு உரையாடலா இருக்கும். வழக்கமா எங்களோட நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமைகள் பேசுவாங்க, ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல பேசுவாங்க. நாங்க உரையாடல் முடிஞ்ச உடனே நாங்க கேள்வி பதில் கேட்போம். உங்களை மாதிரி விஐபிஸ் வந்தாங்கன்னா நாங்க உரையாடலே தொடங்கிடுவோம். எப்பயுமே நிகழ்ச்சி போகும். கிட்டத்தட்ட இது 628வது நிகழ்ச்சி. பலர் பேசியிருக்காங்க. இதுல மதன் கார்கி முதல் கொண்டு பலர் பேசியிருக்காங்க. உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி கொள்கிறோம். உங்களை பூஜாவை பத்தி எல்லாருக்குமே தெரியும். ஆனா இது ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாருக்குமே தெரியும், அறிமுகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றது அது எந்த அளவுக்கு பிரச்சனைன்றத ராஜா சார் வந்தப்ப, பட்டிமன்ற ராஜா சார் வந்தப்ப நினைவுல இருக்கும். ஆக்சுவலா பட்டிமன்ற ராஜா சார் வந்தப்ப என்ன சொன்னாருன்னா, அது ஒரு கூட்டத்துல அவங்க 3 நாளைக்கு எங்க இன்ட்ரிக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு கூட்டத்துல அறிமுகப்படுத்துறாங்க. அவரை அறிமுகப்படுத்தும் போது இவரை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும்னு அவர் சொன்னாராம். இவர் பக்கத்துல உட்கார்ந்துருக்கவர் ஒரு கேரளா மேனேஜர். அவர் பக்கத்துல கூப்பிட்டு, வாட் இஸ் தட், உங்க நேம் பக்கத்துல பட்டிமன்றம் போட்டிருக்கு, அது உங்க ஊரான்னு கேட்டாராம். அவர் சொன்னாரா, இல்ல, இட் இஸ் டெபேட் ஃபார்ம், தமிழ்நாட்டுல இருக்குது. அதான் சொன்னார். இது நம்ம ஒரு சிலர் சொல்லிடுவாங்க, உங்களுக்கு யாருக்கும் தெரியாதவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் நாங்க சொல்ல வேண்டிய கடமை எப்பயுமே கண்டிப்பா சார். அது உண்மையான ஒரு விஷயம் தான். நிறைய இடத்துல அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கும் அந்த அனுபவம் இருக்கு. எல்லாம் அந்த மாதிரி ஆடியன்ஸ்ல இருந்து யாரா ஒருத்தராவது கேட்பாங்க, நான் உங்க பேர் என்னன்னு கேட்பாங்க, இல்ல நீங்க சீரியல்ல வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இப்ப நம்ம அப்படி நீங்க சொன்ன மாதிரி ஜென்ரலா அப்படி சொல்ல முடியாதோ, இவங்க எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பா யாராவது ஒரு சில பேருக்கு கண்டிப்பா நீட் அன் இன்ட்ரோடக்ஷன். சோ கண்டிப்பா ஆக்சுவலா நமக்கெல்லாம் தெரிஞ்சது விஜய் டிவில சூப்பர் சிங்கர்ல 2010 நினைக்கிறேன். ஆமா சார், கரெக்ட். 2010-11 இவங்களோட சிரிப்புக்காகவே எல்லாரும் பாப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் கண்ணன் சாரும் பார்த்திருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு நபர் நம்ம பூஜாவை சந்திப்போமா அப்படின்னு தோணுச்சு. இப்ப ரேணு நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஒரு சிறந்த பாடகர், இன்னைக்கு பிளேபேக் சிங்கர், அருமையான பலர்கிட்ட பாடியிருக்காங்க. ஐ திங்க் இளையராஜா முதல் கொண்டு பாடியிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் சாரு, ஜிவி பிரகாஷ், யுவன் சங்கர், அப்புறம் இளையராஜா, இமான், இப்படி பலரோட பாடியிருக்காங்க. இவங்க சின்ன வயசுல இருந்தே ஒரு பாடகர். அது எத்தனை பேருக்கு தெரியும்ன்றது தெரியாது. சின்ன வயசுல இருந்தே பாடகர். ரீசெண்டா நடிக்கவும் செய்யறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா சார், தானா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. மேபி போக போக பேசலாம். மகிழ்ச்சி. அதுவும் ஒரு கேள்விப்பட்டேன். அவரோட கணவர் பெயர் அஸ்வின். அவங்க 2 பேரும் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் நான் அவங்கள. அதனாலதான் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுது. எனக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சுது. 2 பேரும் நல்லா மாத்தி சமையல் செய்யறாங்கன்றதும் கேள்விப்பட்டேன். இன்னொரு பியூட்டி என்னன்னா, மாமனார் கூட சமையல் செஞ்சு கொடுக்குறாரு. அது பெரிய பியூட்டி தான். இது கிரேட், ரியலி இன்ட்ரெஸ்டிங். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல பாடகர், எப்பயுமே ஒரு சிரித்த முகத்தோட இருக்கும். பல படங்கள்ல பாடி இருக்காங்க. லேட்டஸ்டா நமக்கு மெர்சல் பாடி இருக்காங்க, நிறைய பாடி இருக்காங்க. நிறைய பாடல்கள் இருக்கு. ஒவ்வொருத்தர கேள்வி கேட்பாங்க, எல்லாத்தையும் நானே கேள்வி கேட்க முடியாது. இப்போ எங்களோட இணைந்ததுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. நாங்க என்ன பண்ணோம், முதல்ல உங்களுக்கு ஒரு கைத்தட்டல், நாங்க எல்லாருமே அதற்காக ஒரு கைத்தட்டல் கொடுக்குறோம். மைக்கெல்லாம் ஆன் பண்ணிட்டு நாம என்ன பண்ணோம், ஒரு கைத்தட்டல் கொடுக்குறோம். Thank you so much. இதுல நீங்க எங்களோட பேனர் பாத்திருப்பீங்க, பாத்தீங்களா? ஆமா, பார்த்தேன் சார். எஸ். டாப்ல என்ன இருந்தது? ஓபன் பண்ணி பாத்துறலாம் one more time. மைண்ட் யோர் மைண்ட் அப்படின்னு இருந்தது. எஸ், இத பார்த்த உடனே என்ன தோணுச்சு?
இது வந்து ஐ ஃபெல்ட் திஸ் இஸ் சம்திங் அபவுட் கண்ட்ரோலிங் யுவர் மைண்ட், தாட்ஸ். நம்ம நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்மளோட வி ஹாவ் டு ஹாவ் இட் இன் ஆர் கண்ட்ரோல். நம்மளோட கைவசத்துல நம்மளோட தாட் ப்ராசஸ வச்சுக்கணும் அப்படின்னு. தட் இஸ் வாட் கேம் டு மை மைண்ட் இதை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட். அப்படிதான் தோணுது. அதுக்கப்புறம் இந்த நிறுவனம் இதை எங்களை பத்தி இந்த பேனர் பார்த்த உடனே என்ன தோணுச்சு? திஸ் குட் பி சம்திங் ரிலேட்டட் டு தெரப்பின்னு சொல்ல முடியாது, பட் நல்ல விஷயங்கள், ஸ்ப்ரெட்டிங் லாட் ஆஃப் பாசிட்டிவிட்டி. அப்போ ஒருத்தங்க ஒரு மன கஷ்டத்துல இருக்காங்கன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணி அது ஒரு கைடன்ஸா நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுத்து அந்த மாதிரி ஒரு செஷனா இருக்கலாம் அப்படின்ட்டு நான் நினைச்சேன். போய் ஏதாச்சும் சர்ச் பண்ணணும்னு தோணுச்சா? இல்ல, ஐ வாண்டட் டு ஆஸ்க் ரேணுகா ஆண்டி, பட் நேத்து தான் கேட்டாங்கனால எனக்கு ரொம்ப ரீசர்ச் பண்ணி எதுவும் பண்ணல. சரி, இங்க மீட் பண்ணும்போதே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் I just came through. மகிழ்ச்சி. மைண்ட் யுவர் மைண்ட்ங்கிறது ஒரு ஆக்சுவலா இங்க சைக்காலஜிஸ்ட் சேர்ந்த ஒரு டீம் இது. ஓகே. அந்த டீம் அதை தவிர மத்தவங்க எல்லாம் இருக்காங்க. எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பாக்குற க்ரௌட் எல்லாம் யங்ஸ்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. நம்ம கிட்ட ஒரே ஒரு யங்ஸ்டர் இருக்காங்க. அவங்க வந்து கோயம்புத்தூர்ல இருந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க தான். ஓ, சந்தனா. ஹாய் சந்தனா. இல்ல, இப்ப மைக் ஆஃப் பண்ணிருக்கேன் நானு. பேசுறேன். சோ அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல நாங்க முதல்ல எப்பயுமே எல்லாருக்கிட்டையும் வேற மாதிரி கேள்விகள், நீங்க எதிர்பார்க்காத கேள்விகள் சிலது இருக்கும். சரி. என்னோட முதல் கேள்வி என்னன்னா, உங்களுக்கு கனவுகள், தூங்கும் போது வர கனவுகள், அதை பற்றி ஏதாச்சும் சொல்லுங்க. நிறைய வரும் சார் எனக்கு. இப்போ என்னோட கணவர் பார்த்தீங்கன்னா, அவரை கேட்டேன்னா அவருக்கு வந்து எனக்கு பெருசா கனவே வராது அப்படின்னு சொல்லி, அப்படியும் வந்தாலும் ஞாபகம் இருக்காது அப்படின்னு. நான் நிறைய கனவு காணுவேன். எனக்கு நிறைய வரும். அது என்னன்னா, முக்காவாசி அன்னைக்கு நடந்த உள்ள விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் நான் யார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேசியிருப்பேன். சோ அவங்க அந்த கனவுல வருவாங்க, இல்லைன்னா அவங்க ரிலேட்டட் யாரானா வருவாங்க. சோ கிட்டத்தட்ட இந்த என்னோட டே டு டே லைஃப்ல நடக்கிறது ஒண்ணு அது. இல்லைன்னா எனக்கு ஒரு ப்ரோக்ராம் வருது, இந்த வீக்கெண்ட் இருக்கு, கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ரோக்ராம்னா அது சம்பந்தமா ஆல்ரெடி அந்த ப்ரோக்ராம் என்னோட கனவுல முடிஞ்சிருச்சு. அது எப்படி போயிருக்குன்னு நான் எப்படி போனோம்னு நினைச்சுப்பேனோ அந்த மாதிரி ஆல்ரெடி அந்த கனவு என்னோட ட்ரீம்ல வந்துருச்சு. சோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் எனக்கு யூஸ்வலா நிறைய கனவு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் என்னோட ஆசைகள் எதான இருக்கும். சோ அது ஆல்ரெடி நிறைவேறி இருக்கும். நான் ஷிரடி போகணும்னு நினைச்சுப்பேன், நான் ஆல்ரெடி தர்ஷன் பண்ணிட்டே வந்திருப்பேன் கனவுலயே. சோ அது ஒரு காலிங்கா இருக்கும், கூப்பிடுறாரு போல் இருக்கு பாபா, அந்த மாதிரி விஷயங்கள் தான் சார். நான் முக்காவாசி டே டு டே லைஃப்ல இந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள். சூப்பர் சிங்கர்ல பாடும் போது ஒரு இசையமைப்பாளர் கிட்ட பாடின பிறகு அந்த நேரத்துல நீங்க கனவு கண்டு இருக்கீங்களா? அந்த மாதிரி நேரத்துல கனவு கண்டு? கண்டிப்பா உண்டு சார். இன்ஃபேக்ட் எனக்கு ஐ திங்க் சூப்பர் சிங்கர்ல போறதுக்கு முன்னாடியே இந்த சின்ன சின்ன ரொம்ப வேகா வரும். நம்ம வந்து ரஹ்மான் சாரை மீட் பண்ற மாதிரி, அவரோட ஸ்டுடியோல நான் இருக்கிற மாதிரி. ஆனா அதோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது அவங்க ஸ்டுடியோ ஆக்சுவலா எப்படி இருந்தது அந்த மாதிரி. பட் அந்த கனவு நிறைவாகும் போது இந்த டேஜாவோ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இது ஆல்ரெடி எங்கேயோ நடந்திருக்கு, இது எங்கேயோ நான் ஃபீல் பண்ணிருக்கேன், ஐ திங்க் இது கனவு வந்திருக்கு எனக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் நிறைய தடவை தோணிருக்கு. So one of them is even when I was in Rahman's studio, when I met him, இதெல்லாம் ஆல்ரெடி எங்கேயோ நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி மாதிரி தோணிருக்கு. சோ கண்டிப்பா அந்த மாதிரி இருக்கு. எனக்கு இப்பயும் நடந்துட்டே தான் இருக்கு என்னோட லைஃப்ல நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி. எந்த மாதிரி கனவு ரிப்பீட்டடா வந்திருக்கு? ரிப்பீட்டடா ஆக்சுவலா இல்ல சார், நாட் ரியலி. ஒரே கணவர் திரும்பி திரும்பி வந்து எனக்கு வந்தது இல்ல. மகிழ்ச்சி. ஆக்சுவலா நாங்க எங்க டீம் வந்து ஒரு ட்ரீம் அனலைசிஸ் பண்ணிட்டு இருக்கு. அதனால வந்து வரவங்க கிட்ட எல்லாம் நாங்க ஒரு இந்த கேள்வி எல்லாம் கேட்போம். அவங்களே எதிர்பார்க்க மாட்டாங்க. பட் எங்களுக்கு தேவையான விஷயங்களை நாங்க எடுத்துக்கோம். அதுதான் விஷயம். வேற ஒண்ணும் இல்ல. இந்த 2 கேள்வியுமே மைண்ட் யுவர் மைண்ட்னா நீங்க என்ன திங்க் பண்றீங்க, கனவுகள் பற்றி சில கேள்விகள் இது எடுத்துருவோம். இது வந்து விவேக் கேட்கிற கேள்வி. இன்னொரு கேள்வியும் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இது எங்க சம்பந்தமா தான். உங்களோட டே ரொட்டீன், ஆக்சுவலா நீங்க டே ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்க எத்தனை மணிக்கு எழுச்சிக்கிறீங்க, எத்தனை மணிக்கு தூங்குறீங்கன்றதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். ஜென்ரலா எதெல்லாம் சொல்ல முடியுமோ, காலையில எழுந்ததுல இருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன மாதிரி ரொட்டீன்ல நீங்க உங்களோட ரொட்டீன் எப்படி இருக்கு? எனக்கு சொல்லணும், சண்டை போட்டாலும் சொல்லணும்.
கண்டிப்பா, கண்டிப்பா. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, கொஞ்சம் ஆர்கனைஸ்ட் லைஃப் தான் சார். எனக்கு வந்து மண்டே டு ஃப்ரைடே பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு செட் ரொட்டீன் இருக்கும். அது கொஞ்சம் அப்படி இப்படி கூட ஆகாது. ஆனாலும் வந்து எனக்கு ஐ ஹேவ் டு கெட் பேக் டு மை ரொட்டீன். ஒரு 2 நாள் நான் எங்கேயான ஊருக்கு போனேன்னா, எனக்கு திரும்பி போய் என்னோட ரொட்டீன்ல நான் விழுந்துருவேன். அந்த மாதிரி. சோ காலையில எனக்கு யூசுவலா மை டே ஸ்டார்ட்ஸ் அட் 6:30. 6:30 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா என்னோட காஃபி, என்னோட பிரேக்ஃபாஸ்ட் டைம் இருக்கு. அந்த டைம்குள்ள முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் வந்து மார்னிங் கிளாஸஸ் எடுப்பேன். யூசுவலா எனக்கு மியூசிக் டீச் பண்ணிட்டு இருக்கேன். சோ ஒரு 5, 6 பேர் தான் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஆன்லைன் தான். சோ காலையில எனக்கு ஒரு 9:30, 10 மணி வரைக்கும் அது போயிடும். அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட வீட்டு வேலைகள் ஏதாவது என்னோட ஹெல்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, வந்துட்டு போவாங்க வேலைக்கார, அவங்கள பார்த்துட்டு ஜிம் போயிடுவேன். போயிட்டு வந்துட்டு அந்த மாதிரி எனக்கு யூசுவலா என்னோட ரொட்டீன் ஒண்ணு இருக்கு சார். அது ஃபாலோ பண்ணுவேன். சாட்டர்டே, சண்டே மட்டும் கொஞ்சம் லேட்டா எழுந்துக்கிறது. அப்புறம் அன்னைக்கு வந்து வீட்ல சமைக்க மாட்டோம். ஏதாவது ஒருவேளை கண்டிப்பா வெளில போவோம். ஹஸ்பண்டோட வெளில போவேன். இல்லைன்னா நாங்க வெளியில ஆர்டர் பண்ணுவோம். சோ அந்த வீக்கெண்டுக்குன்னு அதுக்கு ஒதுக்கி வச்சிருப்போம். அன்னைக்கு ஒரு நல்ல படம் பார்ப்போம். இல்லைன்னா டெய்லி உட்காந்து படம் பார்க்க மாட்டோம். பிட்டு பிட்டா ஒரு படத்தை 4 நாளைக்கு சீரியல் பாக்குற மாதிரி. This is my routine, sir, in general. So, yeah, that's that. Programming இருந்து யூசுவலா சாட்டர்டே சண்டேல தான் இருக்கும் ப்ரோக்ராம். இப்போ வர வீக்கெண்ட் கோயம்புத்தூர் போறேன். சோ ஆல்ரெடி அந்த வீக்கெண்ட் எனக்கு அந்த மாதிரி போயிடும். எனக்கு ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்றதுக்கு இருக்காது. சோ மறுபடியும் மண்டே வந்துருச்சுன்னா அதுல விழுந்துருவேன். அந்த மண்டே டு ஃப்ரைடே அகெயின் அந்த ஒரு ரொட்டீன். எப்பயுமே சிரிப்பை முகத்துல வச்சிட்டு இருக்க, முகத்துல கோவம் வந்தா எப்படி இருக்கும்? ஐயோ, நல்லா வரும் சார் எனக்கு. எங்க வீட்டுல எங்க அம்மா இப்போ இருக்காங்க ஆன்லைன். எங்க வீட்டுல எனக்கு சொல்லுவாங்க மூக்கு மேல கோவம்னு. எவ்வளவு சீக்கிரம் வருதோ அவ்வளவு சீக்கிரம் போயிடும். ஆனா ரொம்ப நேரம் எல்லாம் வச்சுக்க எனக்கு பிடிக்காது. அவ்வளவு அப்படியே ப்ரொலாங் பண்ணி 2 நாள்லாம் வச்சு சாப்பிடாம அந்த மாதிரிலாம். சோ அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்டும் நானும் 2 பேரும் ரொம்ப லக்கி. அவரும் கோவப்படுவாரா? அவருக்கு ரொம்ப கம்மி கோவம். ஆனா வந்ததுன்னா என்ன மாதிரி சீக்கிரம் போயிடாது. கொஞ்சம் நேரம் எடுத்துப்பாரு. கொஞ்சம் விட்டுருங்க, நானே கொஞ்சம் சரியாயிடுவேன் அப்படின்னு. நான் அப்படி கிடையாது. நான் டக்குன்னு விட்டுட்டு அடுத்த இதுக்கு ஸ்விட்ச் ஆயிடுவேன் டக்குன்னு. கிரேட் கிரேட் கிரேட். தேங்க்யூ சோ மச். என்னோட கேள்விகள் நானே கேட்டிருந்தா நல்லா இருக்காது. வாங்க ரேணு, அன்மியூட் பண்ணிக்கீங்க. தேங்க்யூ சார். பூஜாமா, ரொம்ப குழந்தையா இருந்ததுல இருந்து எனக்கு தெரியும். அந்த மாதிரியான கேள்விகளை தாண்டி நீங்க வந்து பஜன் ரொம்ப நல்லா பாடுவீங்கிறதுல வந்து எனக்கு எல்லார்கிட்டயும் அதை சொல்லணும் அப்படின்னு. அது உங்களோட வைப்ரேஷனே ரொம்ப டிஃப்ரெண்ட். அந்த வைப்ரேஷனுக்காகவே உங்க வீட்டுல பஜனைக்கு கூட்டங்களும் வரும், அதுவும் எனக்கு தெரியும். சோ அதெல்லாம் வந்து இட்ஸ் பிளெஸிங். எனக்கு கேள்விகள் வந்து அது சம்பந்தமா இல்லம்மா. நீங்க முதல்ல வந்துட்டு ஒரு கான்சர்ட்ல போய் பாடுறது, இப்ப சூப்பர் சிங்கர்ல நீங்க பாடினது அதெல்லாம் இட்ஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அது ஒரு போட்டிக்காக பாடின விஷயம். அதுக்கப்புறமா வந்து திரையுலகத்துல வந்து உங்களை அறிமுகப்படுத்தி பாட வைக்கும் பொழுது அதுவும் வந்து ஒரு ஓப்பனிங் உங்களுக்கு கிடைச்சது லைஃப்ல. அதுக்கு அடுத்தது எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் உங்களை வந்து டைரக்டா பாராட்டினது வந்து அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு காட்ஸ் கிரேஸ் அண்ட் பிளெஸிங் கிடைச்சது. ஆக்சுவலா வந்து பூஜா வந்து தெலுங்குல அவங்க வந்து வாய்ஸ் ஆஃப் யூத் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, இவங்க நம்ம சுசீலா அம்மா வந்து டோட்டலி வாஸ் ஹர் சைடு. பிடிவாதமா வந்து ஷி வாஸ் ஹர் சைடு. அவங்க வந்து அத வந்து ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. அந்த ஸ்டேஜ்ல வந்து ஃபைனல்ஸ்ல அவங்க ஓப்பனா சொல்லிட்டாங்க, பூஜா வந்து டிசர்வ்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அதை தாண்டி சில பல காரணங்களால வேற யாராலையும் எதுவும் பண்ண முடியல. அது பல புத்தகங்கள்லயும் பேப்பர்கள்லயும் ரிவ்யூ, பெரிய ரிவ்யூ கூட வந்துச்சு அதை பத்தி. இதெல்லாம் வேறம்மா பூஜா. எனக்கு கேள்வி என்னன்னா, இதெல்லாம் உங்க லைஃப்ல வந்து ஒரு டோர்ஸ் ஓபன் ஆன ஸ்டேஜ். பட் நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு சம்பளம்னு வாங்கி ஒரு இடத்துல கான்சர்ட் குள்ள போகும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான சேலஞ்சஸ் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க? ஏன்னா இட்ஸ் அ பிக் ஸ்டேஜ், ஆடியோ வேற மாதிரி இருக்கும் அண்ட் உங்களோட வாய்ஸ் உங்களுக்கே வேற மாதிரி கேட்கும், பிகாஸ் இட்ஸ் அ ஓபன் பிளேஸ். அண்ட் தென் கூட இருக்கிறவங்க எல்லாம் ஜாம்பவான்கள், டைரக்ட் ஆடியன்ஸ். ஹவ் யூ எக்ஸ்பீரியன்ஸ், how was your experience the very first time when you were on a big stage? Yes, this is a very nice question. Actually முதல்ல ரியாலிட்டி ஷோ அப்படின்னு போனது வந்து 2006ல எஸ்பிபி சாரோட தெலுங்கு ஷோ. இது வந்து பாடாலனி உண்டி அப்படின்னு. அதுல வந்து முதல்ல எப்படி சொல்றது வந்து பாலு சாரோட
வாய்ஸ் எல்லாம் கேசட்ல கேட்டிருக்கேன், சிடில கேட்டேன், அந்த மாதிரி கத்துட்டு பாடியிருக்கேன். ஆனா அவரு முன்னாடி பாட போறோங்கிறதே வந்து கை கால் உதறி. அது வந்து இப்போ வரைக்கும் கூட நான் யோசிச்சேன்னா மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா ஒரு விஷயம் நான் எப்பவுமே என்னோட லைஃப்ல பண்ணியிருக்கேன். சின்ன வயசுல இருந்தே என்னோட மைண்ட்ல வந்து இந்த சோ அண்ட் சோ இந்த பர்சன் இருக்காங்க, இங்க நின்னுட்டு கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு எப்பவுமே நினைச்சுப்பேன். பிகாஸ் நாளைக்கு நம்ம ஃபியூச்சர், எனக்கு என் மேல ஒரு கான்பிடன்ஸ் சின்ன வயசுல என்னன்னா நம்ம கண்டிப்பா பெரிய சிங்கர் ஆயிட போறோம். நாளைக்கு இவங்க நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது ஒரு பயத்தினால நம்ம அதை ஸ்பாயில் பண்ணிடக் கூடாது. சோ அதனால வந்து நிஜமாவே எஸ்பிபி சார் நிக்கிற மாதிரி, இங்க ரேமான் சார் நிக்கிற மாதிரி அப்படியே வந்து மைண்ட்ல வந்து இது பண்ணிட்டு தான் நான் பிராக்டிஸே பண்ணுவேன். சோ அந்த ஒரு மோடுக்குள்ள போயிட்டேன் நானு. அண்ட் ஆனாலும் கண்டிப்பா பயம் இருந்தது. இப்போ வரைக்கும் கூட எந்த ஒரு ஷோ போனாலும் என்ன இருந்தாலும் ஒரு நான் சீனியரா ஒரு ஆர்டிஸ்ட் உட்காந்து இருக்கும் போது, சுசீலா அம்மாவா இருக்கட்டும், ஆர் எனிபடி ஃபார் தட் மேட்டர், அவங்க இருந்தாங்கன்னா ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு மரியாதை, ஒரு டென்ஷன், ஒரு பயம் எல்லாமே இருக்கும். அந்த பாட்டுக்குள்ள அந்த ஒரு பயம் எப்பவுமே இருக்கும், அந்த சாங் நம்ம கரெக்டா பாடிடணும் அப்படின்னு. ஸோ it is always a very unforgettable experience, Renuka. So it is till date, it's already, நான் எவ்வளவு பாட்டு பாடி எவ்வளவு ஒரு சிங்கரா இன்னும் டிராவல் பண்ணிட்டே இருந்தாலும் அந்த ஒரு ஃபியர், அந்த ஒரு ரெஸ்பெக்ட் ஃபார் த மியூசிஷியன்ஸ் whoever it is doesn't go. இது எனக்கு என்னன்னா, ஓகே நீங்க வந்து ஒரு லெஜெண்ட் பக்கத்துல நிக்கும் போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்க. எனக்கு என்ன வேணும்னா அந்த ஆடியோ எஃபெக்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஆடியோ எஃபெக்ட் கேக்குறீங்க வந்து உங்களுக்கு எப்படி நீங்களே வந்து மேனேஜ் பண்ணீங்க? ஓகே. சோ நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்காது ஆடியோ. பட் அது சம்டைம்ஸ் தெரியல, சில எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் நாட் வெரி கிரேட். ஏன்னா வந்து எனக்கு தெரியும் இதை விட நான் இன்னும் பெட்டரா ஐ சவுண்ட் அப்படின்னு. ஆனா அது என்னோட கண்ட்ரோல்ல இல்ல. நான் வந்து யார்கிட்டயும் போய் சண்டை போடவோ எதுவும் பண்ண முடியாது. சோ வி ஜஸ்ட் கோ வித். முன்னாடி எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, நீங்க சொன்ன மாதிரி இனிஷியலா கரியர் ஆரம்பிச்ச புதுசுல வந்து ஒரு சவுண்ட் செக் பண்ணிக்கணும்னே தெரியாது எங்களுக்கு. மைக் கொடுத்த உடனே பாட ஆரம்பிச்சிருவோம். ஒரு ஆன்ல இருக்கா செக்னு சொல்லணும், இதுல பாத்துக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே தெரியாது. சோ இப்போ அஃப்கோர்ஸ் போக போக நிறைய கத்துட்டு இருக்கேன். இன்னும் ஸ்டில் லேர்னிங், சோ மெனி திங்ஸ் டு லேர்ன். பட் இருந்திருக்கு ஆண்டி, ரெண்டுமே இருந்திருக்கு. ஒண்ணு வந்து சில சமயம் ரொம்பவே ஆடியோ நல்லா இருக்கும், இது என்னோட வாய்ஸா அப்படின்னு இருக்கும். சில சமயம் என்னடா இது விட பெட்டரா பாடுவேனே, நான் ஏன் இன்னைக்கு இவ்வளவு பேடா சவுண்ட் பண்றேன், ஒருவேளை நான் தான் சரியா பாடல, இல்ல ஆடியோ சரியா இல்லையா, அந்த மாதிரியும் இருக்கு. ரெண்டுமே இருந்திருக்கு. எஸ். ஐ ஹோப் ஐ ஆன்சர்ட் யுவர் क्वेश्चन. மைக் ஆன் பண்ணுங்க. மைக் ஆன் பண்ணுங்க. Thank you ma, thank you so much, well answered, thank you. Thank you ரேணு. முடிஞ்சிருச்சுங்களா உங்க क्वेश्चन? ஓகே, நடுவுல ஒரு பாட்டு பாட சொல்லலாமா மேடம்? ஆமா. ஓ எஸ். என்ன ப்ரிஃபர் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் உங்களோட சினிமால நீங்க பாடின முதல் பாடல் என்ன? ரொம்ப கார்ந்த பாடல். நான் ரொம்ப நாளா அது காலர் டியூனா வச்சிருந்தேன், you know that. ஓகே ஓகே. ஆக்சுவலா முதல்ல பாடி வந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா கொடிவீரன், ஐயோ பாரதி ராஜா சார் படத்துக்கு தான் முதல்ல பாடினேன் நானு. ஆமா. ஐயோ கொடிவீரனும் ஏதோ பேர் மறந்து போச்சு சார். பாட்டு ஞாபகம் இருக்கு, ஆனா அது அவ்வளவு பாப்புலர் கிடையாது, வந்தது போனது தெரியல. சரி ஓகே. நரிக உறங்க நாய்க உறங்க ஊரு உறங்கோரா திரிய நெருப்பு கொளுத்தி செருப்பு எடுத்து வார பயலவனும் முட 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 வீட்டி கட்டி மொழி போல வந்திருக்க வீசங்கட்டி உள்ள சன்னம் கொடும் பொடு தலைய வெட்டி ஊரு ஊரு பட்டி. இந்த ஒரு பாட்டு தான் ஜிவி பிரகாஷ் அவரோட இசையில முதல்ல பாடினேன். சூப்பர் சிங்கர் முடிஞ்ச ஒரு மாசத்திலேயே கூப்பிட்டு இருந்தாங்க. நானும் சந்தோஷம் டுவெட் இந்த பாட்டு பாடினோம். ஆனா வெளியில வந்து ஃபர்ஸ்ட் சாங்கா வெளில ரிலீஸ் ஆனது பாக்காதே தான், வருத்தப்படாத. தேங்க்யூ. சாரி, நான் ரிகவரிங் ஃப்ரம் வெரி பேட் வைரல், அதனால கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும் இன்னைக்கு. சிங்கிங் வந்து கொஞ்சம் ப்ளீஸ் பேர் வித். நல்லா இருக்கு. தேங்க்யூ. கண்ணன் சார் பேசுறீங்களா? நிச்சயமா. ஏன்னா பூஜா வந்து என்னுடைய ரொம்ப ஒரு ஃபேவரட் கேண்டிடேட். நீங்க சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வந்தது. அப்ப நிறைய நான் வந்து யூடியூப்ல நிறைய நான் போடுவேன் அவங்கள பத்தி. அதே போல எஃபில நிறைய எழுதுவேன்.
ஏன்னா இப்ப அது டோட்டலி என்டர்டைன்மெண்ட்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அப்போ வந்து நாங்க நிஜமாவே போட்டின்னு பார்த்தோம். கண்டிப்பா சார், நான் உங்களை 200% ஐ அக்ரி வித் யூ. இப்போ வந்து தெரியல, இதுதான் வேணும்னு கேக்குறாங்க அப்படிங்கிறாங்க. பட் நான் யாரெல்லாம் மீட் பண்றேனோ எல்லாரும் அதே தான் சொல்றாங்க. ஒரே கமெண்ட் என்னன்னா, முந்தி மாதிரி இல்ல ஷோ, இப்போ அந்த ரா டேலண்ட் தான் நாங்க பார்ப்போம், இப்போ வந்து கமர்ஷியல் ஆயிடுச்சு, சும்மா ஜோக்ஸ் அந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னு. பட் எஸ், ரீச் டு தேர் ஓன். That's true. ஏன்னா உங்களை எல்லாருமே யூ டிசர்வ் தட். ஆக்சுவலா நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ஃபோர்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் உங்க டீம்ல வந்து சந்தோஷம் நீங்க இப்ப திடீர்னு ஞாபகம் வந்தது. ஸோ அந்த டீம்ல இருந்த எல்லாருமே வந்து தே ஆர் வெரி குட் சிங்கர்ஸ். அதுல நீங்களும் அந்த மாளிகாவும் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப், ரெண்டாவது வந்து நீங்க அதை போட்டி மாதிரியே எடுத்துக்கலைங்கிற ஒரு இதை கொடுத்தீங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது யூ டுக் இட் ஜஸ்ட் ஃபார் ஃபன் அண்ட் யூ ஆர் டூயிங் யுவர் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த ஆட்டிடியூட் வந்து which was excellent. Okay, இப்போ என்னுடைய கேள்வி என்னது அப்படின்னு பார்த்தா, நீங்க அந்த சூப்பர் சிங்கர்ஸ்ல நீங்கள் அந்த கிடைத்த அனுபவங்கள், ஓகே, நீங்க முதல்ல எப்படி சூப்பர் சிங்கருக்குள்ள வந்தீங்க? எனக்கு சில முறை வாய்ப்பு வந்தது, நான் போய் உட்கார்ந்து பார்க்கணும். ஆனால் ஐ ப்ரிஃபர் டு ஆக்சுவலி see in the TV. தென் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு மலேசியாவில் அவங்கெல்லாம் நிறைய ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அதில் ஒரு முறை உங்கள் டீம் அங்கே வந்து பாடினதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். பட் அதுல என்ன ஒரு சிக்கல் எங்களை மாதிரி ரசிகர்களுக்கு அப்படின்னா, உங்களை எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா ஆக்சுவலா நானும் என் ஒய்ஃபும் நீங்களாம் எங்க குழந்தைகள் மாதிரி, நாங்க வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே வரோமா, அதனால we have such a ஒரு பாண்டேஜ் வித் யூ. ஆனா உங்களுக்கு அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா நாங்கள்லாம் யாருன்னே தெரியாது. அப்போ வந்து நான் மலேசியாலையும் ஐ ஃபெல்ட் தட். ஆக்சுவலா எனக்கு ரொம்ப ஆசையா போவேன், அப்புறம் நம்ம போறோம் அவங்களுக்கு தெரியாது இல்லையா அப்படிங்கிற ஃபீலிங். இது நீங்க நிறைய பேர்கிட்ட கூட கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா இது ஒரு நல்ல அனுபவம் இது. அப்ப நீங்க வந்து சூப்பர் சிங்கர்ஸ்குள்ள எப்படி நுழைஞ்சீங்க? இப்ப அங்க வந்து அவர் வைத்தியநாத் இருக்காரு இல்லையா, அவர் அந்த குரல்கள்லாம் சொல்லி கொடுக்கறதெல்லாம், அதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இன்னும் எங்கிட்ட 1-2 கேள்விகள் இருக்கு, சொல்லுங்க. சார், ஆக்சுவலா நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஹைதராபாத் தான். ஸோ அங்க இருக்கக்கூடிய காம்படிஷன்ஸ்க்கு எல்லாம் நான் போயிட்டு பாடிட்டு இருந்திருக்கேன். ஸோ இந்த காம்படிஷன் வந்து என்னோட மாமா என்னோட பெரியம்மா எல்லாம் சென்னையில தான் இருக்காங்க, அம்மாவோட ரிலேஷன். ஸோ அவங்க தான் சொன்னாங்க, சூப்பர் சிங்கர்னு ஒரு ஷோ இருக்கு, நம்ம தமிழியன்ஸா இருக்கும் போது நீ அதுல போடலாமே, இது எல்லாமே தெலுங்குமா தானே பாடிட்டு இருக்கா, இதுல ட்ரை பண்ணுங்களேன். எங்களுக்கு சூப்பர் சிங்கர் ஆக்சுவலா தெரியாது, அதுக்கப்புறம் தான் நாங்க பார்க்க ஆரம்பிச்சோம். அப்பதான் ஸ்ரவன், நான் நிதிஸ்ரீ, பிரியங்கா அவங்களோட சீசன் நடந்துட்டு இருந்தது. அதுதான் கிட்டத்தட்ட ஃபினாலே கிட்ட வந்துருச்சு. அப்பதான் நாங்க பார்க்கவே ஆரம்பிச்சோம் ஷோ. சரி, அம்மா வந்து நான் சொன்னேன், ஆல்ரெடி நான் அதுக்கு முன்னாடி 2 ஷோ போயிட்டேன் நான் ஹைதராபாத்ல. பாலு சாரோட ஷோ அண்ட் இன்னொரு ஜீ தெலுங்கு ஆண்டி சொன்ன சரிகமாப்பா அந்த ஷோ. சோ மறுபடியும் இன்னொரு காம்படிஷனா அப்படின்றத அம்மா வந்து, இல்ல நீ போ, இதை தமிழ் சாங்ஸ் பாடுறது அது ஒரு வேற எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அப்படின்னாங்க. சரி ஓகேனா, நான் என்னோட காலேஜ் அந்த என்ஜாய்மெண்ட்ல இருந்தேன். இப்போ சீரியஸா இது கூட இறங்கணுமே அப்படின்னு இருந்தது. ஸோ எனக்கு தெரியாமே அம்மா என்னோட சிடி அனுப்பிச்சிட்டாங்க ஆடிஷனுக்கு. ஸோ வீட்டுக்கு லெட்டர் வரும்போது தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், இந்த மாதிரி ஏதோ லெட்டர் வந்திருக்கு விஜய் டிவில இருந்துன்னா, இந்த மாதிரி செலக்ட் ஆயிருக்க, நீ போகணும் அப்படின்னு. அப்படிதான் ஹைதராபாத்ல இருந்து ஆடிஷனுக்கு முதல்ல சென்னை வந்தேன். ஆனா சத்தியமா சொல்றேன், நான் இது நிறைய வேற பிளாட்ஃபார்ம்லயும் சொல்லியிருக்கேன், சென்னையில நடந்த சூப்பர் சிங்கர் அந்த லெவல் அந்த காம்படிஷன் குவாலிட்டி வந்து நான் ஹைதராபாத்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. ஸோ எனக்கு அத்தனை அனுபவம், ஒரு ரியாலிட்டி ஷோட அனுபவம் இருந்தும் எனக்கு வந்து இது புதுசா இருந்தது. நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நம்ம அதை இங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னு எனக்கு யூஸே இருக்கல ஆக்சுவலா. இது புதுசா, ஏன்னா எனக்கு சொல்லக்கூடாது, பட் எனக்கு ராமராஜன் யாருன்னே தெரியாது எனக்கு. சோ எனக்கு சூப்பர் சிங்கர்ல வந்து ராமராஜன் ரவுண்ட் கொடுத்தப்போ, ஐயோ இவர் யார், இவர் ஆக்டரா, ப்ரொடியூசரா, டைரக்டரா, இவர் யாரு? சோ எனக்கு அப்போலாம் வாட்ஸ்அப் கிடையாது, 2010ல பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் எல்லாம் கிடையாது. சோ இன்டர்நெட் சென்டருக்கு ஓடி போய் கூகுள் பண்ணா அவர் வந்து ஆக்டர். ஸோ எந்த பீரியட், 80s, ஓகே 80sல ராஜா சார் தானே ஃபேமஸ். அவரோட காம்பினேஷன்ல ஏதாவது இருக்கான்னு போட்டு பாட்டுதான், கரகாட்டக்காரன்னு சொல்ல தெரியாது எனக்கு. ஏன்னா தமிழ் பொண்ணா இருந்தும் ஹைதராபாத்ல வளர்ந்ததுனால நிறைய தெலுங்கு, ஹிந்தி இன்ஃபுளுன்ஸ் தான் நிறைய இருந்திருக்கு. தமிழ் பேசினாலும் இந்த நிறைய பாலக்காடு ஆக்சென்ட் தான் பேசுவேன். இந்த மைக்கேல் மதல் காமராஜ்ல அந்த படத்துல வர மாதிரி, என்னது கஷ்டத்தை சொர்ஜன் இருக்காய் வீட்டுல பேசுவோம். ரொம்ப பிடிக்கும் பாலக்காடு ஆக்சென்ட். சோ அந்த ஆக்சென்ட்ல இருந்து எனக்கு வந்து தமிழ் பாட்டெல்லாம் அந்தந்த ரவுண்டுக்கு 2 நாள் தான் இருக்கும் டைம், கொடுக்குன்னு கத்துண்டு பாடுறது வந்து ஒரு பெரிய அனுபவம் தான். அதுவும் அனந்த் வைத்தியநாதன் சாரோட ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன எங்களுக்கு ஒரே குறை என்னன்னா, எங்களை நாங்க அவரை ஒரு நாளைக்கு தான் மீட் பண்ணுவோம். அந்த 1 டேல
இவ்வளவு ஒரு 30-20 கண்டஸ்டன்ஸ் இருப்போம். சோ அவர்கிட்ட 5 நிமிஷம் கிடைச்சா பெரிய விஷயம். அந்த 5 நிமிஷத்துல என்ன ட்ரைனிங் கிடைக்கும்? சோ நாங்க வந்து இட்ஸ் மோர் ஆஃப் மத்தவங்க ட்ரைனிங் அவர் ஒருத்தருக்கா ட்ரைனிங் கொடுக்கும்போது நாங்க கத்துக்கிறோம். அது தவிர தனியா ஒரு பர்சனலைஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஆனாலும் அதுலயும் நாங்க வந்து கத்துண்டு ஒரு மாதிரி பாடி பாடி வந்துட்டோம். சோ ஆனா சாரோடது ரொம்ப ஹெல்ப் ஆச்சு எங்க எல்லாருக்குமே. இட்ஸ் ஆல்வேஸ் இட் ஹஸ் பீன் வெரி ஹெல்ப்ஃபுல் த்ரூ அவுட் த சூப்பர் சிங்கர் ஜர்னி. அனந்த் வைத்தியநாதன் சார். So yes, this is how I got into Super Singer, sir. And இப்போ வந்து தமிழ்நாடு தமிழ் பொண்ணு மாதிரியே நம்ம சென்னை பொண்ணு மாதிரியே பேச ஆரம்பிச்சாச்சு. சென்னை ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் அப்கோர்ஸ் சூப்பர் சிங்கர் அப்போ வந்து போவேன். அதுக்கப்புறம் எனக்கு என்னோட சிஸ்டர் ஷிஃப்ட் ஆனாங்க 2010 தான். சோ அதனால நான் அக்கா வீட்லயே தங்கிட்டு அப்படியே ஷூட்டுக்கு போயிட்டு வந்துட்டு அப்படியே பண்ணிட்டு இருந்தேன். ஆமா, அது உங்க அம்மாக்கும் ஒரு பாராட்டி சொல்லணும். ஏன்னா நானும் என் ஒய்ஃபும் நாங்க அடிக்கடி சொல்லுவோம் வந்து நீங்க சொல்ற மாதிரி இந்த காம்படிஷனுக்கு ஒரு பெரிய டெடிகேஷன். லைக் லண்டன்ல இருந்து கனடால இருந்து அவங்க எல்லாம் வந்து 6 மாசம் போல இங்க தங்கி முழுக்க உங்களுக்கு ஹைதராபாத்னால நீங்க போயிட்டு வரணும் பாருங்களேன். ஆமா ஆமா, முதல்ல ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் ரொம்ப ஹெக்டிக்கா தான் இருந்தது சார். ஏன்னா வீக்லி இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி வீக்கெண்ட் தான். இந்த சீசன் அப்போல மண்டே டு ஃப்ரைடே வரும். சோ அந்த மண்டே டு ஃப்ரைடே இருக்கிற கண்டென்ட் 1 டேல ஷூட் பண்ணுவாங்க. சோ காலையில 5 மணிக்கு நாங்க செட்டுக்கு போயிட்டோம்னா அடுத்த நாள் காலையில 5 மணிக்கு தான் வருவோம். சோ 1 ஃபுல் டே நாங்க உட்காந்துருப்போம். ஒரே ட்ரெஸ்ல இருப்போம் மண்டே டு ஃப்ரைடே பாத்தீங்கன்னா. பிகாஸ் அந்த சீரியல்லாம் அப்படித்தான் ஷூட் பண்ணுவாங்க போல. அத பத்தி சொல்லுங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்குது. ஆமா, சோ நாங்க 5-6 மணிக்கெல்லாம் செட்டுக்கு போயிடணும். அங்க போய் மேக்கப் எல்லாம் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா நீங்க ஷூட் ஆரம்பிக்கிறது பாத்தீங்கன்னா 11 மணிக்கு தான் ஆரம்பிப்பாங்க. 11-12 மணிக்கு தான் ஜட்ஜ் எல்லாம் அப்பதான் வருவாங்க ஃப்ரெஷ்ஷா. அதுக்குள்ளேயே நாங்க எல்லாம் டயர்ட் ஆயிடுவோம். ஏன்னா 5 மணிக்கு எழுந்துட்டு இருப்போம்ல. சோ அதுக்கப்புறம் போய் அந்த செட்ல வெயிட் பண்ணி காஞ்சு எப்போ யாரும் சொல்ல மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யாரு, செகண்ட் கண்டஸ்டன்ட் யாருன்னு சொல்லவே மாட்டாங்க. சோ நம்ம அப்பதான் வந்து பாத்ரூம் போனோம், சரி அடக்கின்னு ரொம்ப நேரம் உட்காந்துருப்போம். பூஜை அடுத்தது நீங்க பாத்ரூம் போனோம், அதெல்லாம் போக முடியாது, இப்போ நீங்க பாடணும், அடுத்தது நீங்க தான். இந்த மாதிரி நிறைய ஃபீட்பேக் எல்லாம் கொடுப்போம். மேம் கொஞ்சம் முன்னாடியே சொல்லுங்க, பாத்ரூம் போயிட்டு வந்துருவோம். இல்லம்மா எங்களுக்கே தெரியாது, எங்களுக்கு இப்பதான் லிஸ்ட். சோ இதெல்லாம் சொல்லுவாங்க. எங்களுக்கு நம்புற மாதிரியே இருக்காது. பட் என்ன பண்றது, கண்டஸ்டன்ட் நம்ம ஒரு அளவுக்கு மீறி பேச முடியாது. ஏன்னா ஏதாவது எலிமினேட் பண்ணிடுவாங்களோ ஏதாவது அந்த பயம் வேற உள்ள இருக்கும். சோ நாங்க அதெல்லாம் அப்படியே வந்து அப்பதான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிப்போம் எங்களுக்குள்ள பசிக்கிறது. ஏன்னா அப்போ இப்போ பிரசாத் ஸ்டுடியோ வெளில பாத்தீங்கன்னா வசந்த பவன், சரவண பவன் எல்லாம் இருக்கு. அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்ல, ஒரு ஜூஸ் கடை மட்டும்தான் இருக்கும். பிஸ்கெட் பாக்கெட்டா வாங்கி அந்த டீ அண்ணா எப்ப வருவான்னு காக்கா மாதிரி காத்தா, அண்ணா டீ வந்துச்சு, அண்ணா ஒரு கப் டீ கொடுங்க. ஏன்னா அதுதான் எங்களுக்கு வார்ம் அப் இது பண்ணி வச்சுக்கிறதுக்கு. சோ சாப்பாடு ப்ராப்ளம், கேஸ் ஃபார்ம் ஆயிடும். ஏன்னா ப்ரொடக்ஷன் சாப்பாடு வந்து ஊசிடும் எங்களுக்கு. 4 மணிக்கு தான் லஞ்ச் பிரேக் விடுவாங்க. ஜட்ஜஸ் அப்பப்போ ஃப்ரூட்ஸ் அதுதான் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து லஞ்ச் பிரேக் கொடுறதுக்கு 4 மணி ஆயிடும். அதுக்குள்ள கேஸ் ஃபார்ம் ஆயிடும். அதனால பாட்டு அசிடிட்டில வராது. இதெல்லாம் நாங்க ஜட்ஜுக்கு கமெண்ட்ல சொல்ல முடியாது. அவங்க அங்க சுத்தி போச்சுங்க போகும்போது, ஆமா சார் எனக்கு ஏப்பம் வந்துருச்சு, எனக்கு பாத்ரூம் ஊட்டிக்கிச்சுன்னு நாங்க சொல்ல முடியாது. அன்னைக்கு என்ன கமெண்ட் அந்த பெர்ஃபார்மன்ஸ் வருதோ அன்னைக்கு அது லக்கு, அவ்வளவுதான். காலையிலேயே பாட வச்சுட்டாங்கன்னா ஃப்ரெஷ்ஷா பாடிடுவோம். நைட்ல 2 மணிக்கு பாடினோம்னா அது டயர்டா வரும். சோ அந்த மாதிரி இருந்துச்சு. இட்ஸ் an எக்ஸ்பீரியன்ஸ், டெஃபினெட்லி a லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். இல்ல நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபீட்பேக் இது. பிகாஸ் வந்து எவ்வளவு கஷ்டத்திற்கு இடையில எவ்வளவு அழகா பாடி இருக்கீங்க. எனக்கு அதை நினைச்சு ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு கஷ்டங்களையும் நீங்க தாங்கிக்கிட்டு நீங்க அங்க கொடுக்குற பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து அல்டிமேட்லி வி நோ யூ. பூஜாவுடைய திறமை என்ன அப்படிங்கறது நீங்க பாடினதை வச்சுதான் எங்களுக்கு தெரியும். கண்டிப்பா சார், நீங்க தேங்க்யூ. எல்லாருமே ஐ திங்க் ஆல் ஆஃப் அஸ் கைண்ட் ஆஃப் காட் டியூன் டு தட். ஒரு ஃபர்ஸ்ட் 2-3 எபிசோட்ஸ் கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் இப்படிதான் இருக்க போறதுன்னு எங்களை டியூன் பண்ணிட்டோம். சோ அதனால எனக்கு கிடைச்ச அந்த 5 நிமிஷம், இதுதான் நம்மளுக்கு கொடுக்குற 5 நிமிஷம். நம்ம அந்த ஃப்ரெஷ்ஷா பாடிடணும். எவ்வளவு தூக்கம் இருந்தாலும் எல்லாத்தையும் ஃப்ரெஷ்னப்பா பாடிடணும் அப்படின்ட்டு தான் ஆல் ஆஃப் அஸ். சோ நீங்க சொன்ன மாதிரி நாங்க ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிட்டோம். வாரம் மீட் பண்ணுவோம். அதே புலம்பல். யாரான நான் சீக்கிரமா கிளம்புறதுனால அம்மா வேற ஹைதராபாத்ல தான் இருந்தாங்க அப்போ. சோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சமையல் எல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா நாங்களே எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுங்க அந்த மாதிரி ஜாலியா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். உங்க செட்டு தானே வாசனும் நம்ம ஸ்ரீனிவாசனும் சக்தி எல்லாம்? ஆமா, சக்தி, ஸ்ரீனி எல்லாருமே எங்க செட் தான். வாட் a wonderful set. என்னுடைய இன்னொரு கேள்வி என்னன்னா, நீங்க ரெஹ்மானுக்கு பாடி இருக்கீங்கன்னு சொன்னீங்க. அஃப்கோர்ஸ் he is another genius. எனக்கு வந்து அவருடைய பாட்டு கேட்காம இருக்க முடியாது. அவரை நிச்சயமா ஒரு காட் பிளஸ்ட் பர்சன், அதுல சந்தேகமே இல்லை. the way he composed the music வந்து
அதை நினைச்சு பார்க்க முடியாத மாதிரி காம்பினேஷன்ஸ்ல அவர் அந்த சாண்ட்விச் பண்றது வந்து ஒரு பெரிய விஷயம். ஆனா நிறைய பேர் வந்து சிங்கர்ஸ் சொன்னது என்னது அப்படின்னா, நீங்க அவர்கிட்ட போறது வந்து முதல்ல கேஷுவலா உங்கள்கிட்ட பாட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹி டஸ் ஹிஸ் மேஜிக் அப்படிங்கிறாங்க. அது எப்படி, ஹவு டஸ் இட் ஹேப்பன், ப்ளீஸ் டெல் அஸ். அது ஒரு பெரிய எங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை. சார் என்னன்னா அவர் கம்போஸ் பண்ணும்போது அவர் ஒரு ஹி இஸ் இன் ஒன் மூட் அண்ட் ஹி கம்போசஸ் த சாங். சோ அந்த டைம்ல இப்ப நான் வந்து அவருக்கு படத்துல பாத்தீங்கன்னா ஒரு 4-5 படம் பாடியிருக்கேன். ஆனா நான் அவருக்கு நிறைய கம்போசிங் உட்காந்துருக்கேன். சோ எப்படின்னா சில நாள் கால் பண்ணி இன்னைக்கு கம்போசிங் இருக்கு சார் உங்களை கூப்பிடுறாருன்னு. சோ இட் பி வெரி இன்டிமேட். சார் இருப்பாரு, அவரோட கீபோர்டு இருக்கும், ஸ்கிரீன் இருக்கும், பக்கத்துல ஒரு சேர் போட்டுருவாங்க, அங்க ஒரு மைக் கொடுத்துருவாங்க. யூஸ்வலா நம்ம பாக்குறது வந்து அங்க உள்ள போய் ரெக்கார்ட் பண்ணுவோம், அந்த கிளாஸ்ல இருந்து பாப்பாங்க. இது வந்து அப்படி இல்ல, பக்கத்துலயே உட்காந்துப்போம் சாருக்கு டைகனலி ஆப்போசிட். அவர் அப்படியே ஒரு மெடிடேட்டிவ் மோட்ல இருப்பாரு அண்ட் ஹில் கீப் பிளேயிங், ஹில் கீப் சிங்கிங். நம்மளை பார்த்து டக்குன்னு பாட சொல்லுவாங்க. சோ அவர் பண்றது ரிப்பீட் பண்ண சொல்லுவாரு. சோ அப்படி ரிப்பீட் பண்ணி அது அவர்ஸ் டுகெதர் போகும். அந்த மாதிரி ஒரு 2 மணிக்கூர் 3 மணிக்கூர் எல்லாம் பாடி நிறைய விஷயங்கள் ரெக்கார்ட் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறமா அதுல இருந்து ஒரு பாட்டு வரும். சோ அது எனக்கே தெரியாது எப்படி அவர் எடுத்து அது பண்றாருன்னு. அது பாட்டு ஒரு சாங்கா அது he composes one beautiful melody out of it which becomes a song eventually. So அந்த கம்போசிங்கிற உட்கார்ந்துக்கிற விஷயம் வந்து எனக்கு அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான வேலைதான். ஏன்னா வந்து ஸ்டுடியோல வேற பயங்கர குளிரும், நம்ம அப்படியே உட்காந்து அப்படியே, ஏன்னா அவர் பக்கத்துல வேற உட்காந்து பாடுறோம், கை கால் உதறிட்டே இருக்கும், அது ஒரு டென்ஷன். முக்காவாசி மிட் நைட் வேற. சோ எங்களுக்கு எப்பவுமே ஒரு ஜெட் லேக் வந்து, நம்ம காலையில 10 மணிக்கு ஆபீஸ் போற மாதிரி நம்ம காலையில போறோம்னு வச்சுக்கோங்க, கூப்பிடுறாங்கன்னா ஃப்ரெஷ்ஷா போய் இருப்போம். சடனா 2 மாசத்துக்கு நடுவுல ஒரு நாள் கூப்பிடுவாங்க, இப்போ வாங்கம்பாங்க. அப்போ நைட் ஆல்ரெடி 10 மணி 11 மணிக்கு வந்து வெயிட் பண்ணி நைட் நம்ம கூப்பிடும் போது 1:30 மணி இருக்கும். ஸ்டுடியோலயே உட்காந்துருப்போம், வெயிட் பண்ணி அப்படியே தூங்கிடுவோம். அப்படியே வாயில எல்லாம் ஜொல்லு எல்லாம் இருக்கும். கூப்பிடுறாரு எடுத்துக்கோங்க, அப்பவே பாடணும். அப்ப வந்து எப்படி இருக்கும்னா ஜெட் லேக்ல ஒரு மாதிரி you have to give your best. So தோணும், ஐயோ சூப்பர் சிங்கர்ல நடன மாதிரி இருக்குல்ல. So you have to give your best. You can't say tell sir எனக்கு தூக்கம் வருது, எனக்கு உங்களுக்கு சூப்பர் சிங்கர்லயே அப்படி ட்ரெயின் பண்ணாங்கன்ட்டு. அதுதான் நாங்க நினைச்சுப்போம். நிறைய தடவை நாங்க வந்து we go back and we keep thanking, நீங்க வந்து எங்களை முன்னாடியே எங்களுக்கு ஃபவுண்டேஷன் போட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னு. So it's an experience, sir. Yes. ஆமா, இப்ப நீங்க ஒரு டீச்சரா இருந்து நீங்க பாட்டு கத்து கொடுக்கிற பொழுதும் அவர் எப்படி வந்து இதை பெர்சீவ் பண்றாரு, அவருடைய மைண்ட் எப்படி ஒர்க் பண்றது? ஏன்னா இட்ஸ் ஒரு பெரிய ஒரு எனிக்மாவா இருக்கார் ஏஆர் ரஹ்மான். நீங்க சொல்ற மாதிரி இதே கருத்தை தான் நித்யஸ்ரீயும் சொல்லியிருந்தாங்க. அந்த பாட்டு வந்து இப்படி வரும்னு எனக்கு தெரியவே தெரியாது. அவர்கிட்ட உட்கார்ந்து இருக்கும் போது நிறைய பாட சொன்னாரு, இதை சொன்னாரு. அப்புறம் வந்து திடீர்னு கடைசியில வரும்போது அந்த ப்ராடக்ட் வாஸ் சோ டிஃப்ரெண்ட் அப்படின்னாங்க. உங்களுக்கு ஆமா சார், நான் பாடின மெரிசலா இருக்கட்டும், முதல்ல ஹிந்தி சாங் தான் பாடியிருந்தேன் அவருக்கு. சோ அதுவும் வந்து நிறைய பிட்ஸ் அண்ட் பீசஸா நிறைய பாட வச்சாரு. எப்படின்னா ஒரு சாங் பிளே பண்ணி, இந்த சாங்ல இதுதான் உங்க போர்ஷன், நீங்க பாடணும், இங்க இப்போ மறுபடியும் இங்க நீங்க பாடணும், அந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது. அவங்க பிளே பண்ற போதே அந்த சாங் ஒரு எந்த லெவல்ல 20% முடிஞ்சிருக்கா 30% முடிஞ்சிருக்கானே நம்மளுக்கு தெரியாது. அவங்க சொல்லுவாங்க, நம்ம பாடுறோம், அவ்வளவுதான். அது வந்து ட்ராக்கா இருக்கலாம், சாம்பிள் மியூசிக்கா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் இருக்கலாம். சோ அந்த மாதிரிதான் நான் போய் பாடி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ட்ரெய்லர்ல வந்து தனுஷ் நடித்த ஹிந்தி படம் ராஞ்சனா, முதல்ல அதுலதான் ரெமா சார் பாடினேன். அதுல பாடி யாரோ கால் பண்ணி, பூஜா நீ கேட்டியா, உன்னோட வாய்ஸ் வந்திருக்கு, ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு இன்னைக்குன்னா, அப்பதான் நானே போய் ஆமால இன்னைக்கு நைட் ஏதோ போன பல நாள்ல ஒரு நாள்ல நான் பாடினது இந்த பிட்டு வந்துட்டு. பியூட்டிஃபுல் பூஜா. நீங்க இப்படி சொல்லாம எங்களுக்கு தெரியாது. தேங்க்யூ சோ மச். என்ன அழகா நேரேட் பண்றீங்க நீங்க. அந்த இதை, அந்த கஷ்டத்தை அதே நேரத்துல அதுல பண்ண அந்த அச்சீவ்மெண்ட்ஸ், அது வந்து சார் இட் இஸ் டில் டேட். சார் கிட்ட இருந்து கால் வந்தாலே அது வந்து அது ஃபைனலா வருமா, அது என்னன்னே நம்மளுக்கு கடைசி வரைக்கும் புரியாத புதிர். அது வந்து ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் மாதிரி. நம்மளுக்கு டைம் நல்லா இருந்தா அது அப்படியே ஒரு பாட்டா வெளில வரும். இல்ல அது அப்படி கோச்சடியார்ல பாடியிருக்கேன். அப்புறம் சாருக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல பாடியிருக்கேன். சோ ஒரு பாட்டு நான் பாடின ஒரு பாட்டு லதா ரஜினிகாந்த் தான் பாடியிருக்காங்க. அது ஒரு மணமகளின் இது சத்தியம் அப்படின்னு ஒரு வெட்டிங் சாங். அது சொல்லியிருந்தாரு கூட சார், ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு. சோ நான் சார் எல்லாம் சொல்லிட்டாருன்னா அப்போ கன்ஃபார்மா வரதான் போறதுன்னு நினைச்சேன். கடைசியில அவங்க பாடிட்டாங்க. சரி, மனசு கஷ்டமா, அது ஏன் இப்போ இவங்க எதுக்கு ஒரு சிங்கரோட சான்ஸ் ஏன் இவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னு வருத்தமா இருக்கும். பட் அஃப்கோர்ஸ் வேற தானே நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கிறதுனால we are happy with that. பட் அது ஒரு
அந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இட்ஸ் ஆல்வேஸ் அ சர்ப்ரைஸ் சார். வர இல்ல அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அந்த காம்போசிஷன். இப்ப நீங்க இளையராஜாக்கு பாடும்பொழுது இளையராஜா பிலாங்ஸ் டு another ஜெனரேஷன் இல்லையா? எஸ் அவருடையது ரொம்ப ஒரு கிளாசிக்கல் செமி கிளாசிக்கல் அதுல இருந்து வருது. அது கொஞ்சம் ஈஸியா இருக்குமா எப்படி? ராஜா சாரோடது வந்து வெரி ஓல்ட் ஸ்கூல். இப்போ நான் வந்து ஒரு பாட்டு ராஜா சாரோட ஒரு பாட்டு எடுத்து இப்போ கத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி ஸ்டைல தான் இருந்தது அவரோட ரெக்கார்டிங். சார் இருக்கவே இல்லை, அவரோட அசிஸ்டன்ட் வாசுன்னு இருக்காரு, வாசு அண்ணா. ஸோ அவர் வந்து ஹார்மோனியம் வச்சு லைன் பை லைன் பாட்டு சொல்லி கொடுத்தாங்க. இப்படிதான் இருக்கும் சாங், இதுதான் உங்க போர்ஷன். ஒரு 2-3 hours ப்ராக்டிஸ் பண்ணோம் அந்த பாட்டை. அந்த ப்ராக்டிஸ்லயே வாய்ஸ் டயர்ட் ஆயிடுச்சு ஆக்சுவலா. அந்த அளவுக்கு ரிகரஸ் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டாங்க. அப்புறம் ராஜா சார் வந்த உடனே டேக் போனோம். அந்த சாங் ஒரு 4-5 தடவை பாடி டக்குன்னு முடிஞ்சிருச்சு ரெக்கார்டிங். பிகாஸ் எவ்ரி திங் இஸ் ஆல்ரெடி செட், மியூசிக் இஸ் செட், இந்த சிங்கர் இதை வந்து பாடணும் அப்படின்னு எல்லாமே செட்டா இருந்தது. நான் எப்படி ரெக்கார்ட் பண்ணியிருந்தேனோ அவுட்புட் கேட்கறதுக்கும் அதே மாதிரிதான் இருந்தது. தேர் வாஸ் நோ பிக் டிஃபரன்ஸ். அண்ட் இதே ஸ்டைல் தான் இமான் சாரும் பண்ணுவார் ஆக்சுவலா. இமான் சாரோட ரெக்கார்டிங் போனா கூட எவ்ரி திங் இஸ் ஆல்ரெடி செட், எல்லாமே ரெடியா இருக்கும். அவர் உட்காந்து கீபோர்ட்ல பாட்டு ஃபர்ஸ்ட் போட்டு கொடுத்துருவாரு, இதுதான் சாங், இப்படிதான் இருக்கும் சாங், இதுதான் ஃபீல் அப்படின்னு. அண்ட் தென் லிரிக் கொடுப்பாரு, அவர் பாட சொல்லுவாரு, ரிப்பீட் பண்ண சொல்லுவாரு. அப்படிதான் லைன் பை லைன் அழகா கத்து கொடுத்து ஒரு 2-3 தடவை பாடினதுக்கு அப்புறம் ஓகே வில் கோ ஃபார் டேக் அப்படின்னு. ஸோ இட்ஸ் அ வெரி சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ். அண்ட் இமான் சார்லாம் எப்படின்னா, சாங் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம ரெக்கார்ட் பண்ணி எவ்வளவு மாசமா இருந்தாலும் ஃபோன் பண்ணிமா நீங்க அன்னைக்கு வந்து பாடினீங்கல்ல, லாக் ஆயிடுச்சு சாங், உங்க வாய்ஸ் தான் ரிலீஸ் ஆக போறதுன்னு இன்ஃபார்மும் பண்ணிடுவாரு. So you are very prepared. Okay, இந்த படத்துல இந்த ப்ராஜெக்ட்ல என்னோட பாட்டு வர போறது அப்படின்னு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். சோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. இல்ல இமாம் தான் நிறைய உங்களை எல்லாம் சூப்பர் சிங்கர்ஸ். ஆமா சார், இமான் சார் அது நான் எவ்வளவு தேங்க் பண்ணாலும் போறாது. அவர் வந்து எனக்கு ஒரு ரொம்ப பெரிய மென்டர் தான். Yeah, I could say so. I could feel that. I could see that. அனிருத்தோடது எப்படி இருக்கும்? Is it different? Because அனிருத் ஒரே ப்ராஜெக்ட் தான் ஒர்க் பண்ணிருக்கேன். ஆமா, அவரோடதுல பாத்தீங்கன்னா அவங்க நிறைய அசிஸ்டன்ஸ் இருக்காங்க. சோ யார் எந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றாங்கன்னு தெரியல. சோ யூ கான்ட் ரியலி எக்ஸ்பெக்ட் ஹிம் டு பி தேர் ஆல் த டைம் when he's recording. மேபி இன்னுமே கொஞ்சம் பேர் இருக்கிற, இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் சிங்கர், as in என்ன சொல்றது, என்னை விட இன்னும் கொஞ்சம் பாப்புலரா, இன்னும் கொஞ்சம் பெரிய சிங்கரா இருக்கிறவங்கன்னா மேபி அவர் இருந்து ரெக்கார்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். நான் போனப்போ அவர் இருக்கல. சோ ஐ ஹாவ் நாட் மெட் ஹிம் இன் பர்சன் வைல் ரெக்கார்டிங். ஸோ யுவன் சங்கர் ராஜாவுக்கு பாடும்போது அவர் இருந்தாரு. பிரீஃபா, அவர் ரொம்ப ஷை, அதனால அவர் வந்தது போனதே தெரியல. அவர் மின்னல் மாதிரி வந்தாரு, அந்த பாட்டு கேட்டாரு, ஓகே அப்படின்னு போயிட்டாரு. சோ இந்த மாதிரி. Yeah, thank you. நிறைய கேள்வி இருக்கானா நானே I should not occupy. So please. Thank you so much. அடுத்தது மேடம் பிரேமா மேடம், அவங்க வந்து ரிட்டையர்டு கார்ப்பரேஷன் கமிஷனர். ஓ, நைஸ் டு மீட் யூ மேம். வெரி ஹாப்பி மா. இந்த ஏஜ்ல ரொம்ப அழகா அந்த கண்ணன் சார் சொன்னதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு எந்த அளவுக்கு வந்து யூ என்ஜாய் யுவர் பேஷன் அப்படின்றத வந்து தெரிஞ்சது. அட் த சேம் டைம் என்ன கொடுக்கணுமோ கேட்கறவங்களுக்கு அதை வந்து அழகா கொடுத்துட்டு இருக்கீங்க. ஃபார் த வாய்ஸ் நமக்கு என்னமா மெயின்டைன் பண்றதுக்கு என்ன பண்றீங்க? எனி ஸ்பெஷல்? மேம் ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பா பண்றேன். அட் த சேம் டைம் நான் வந்து பாலு சாரோட பெரிய டிவோட்டி அப்படின்னு தான் சொல்லணும். சோ சாரோட அவர் என்ன பண்ணிருப்பாரு, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ணேன். அஃப்கோர்ஸ் ப்ராக்டிஸ் இஸ் சம்திங் தட் யூ ஹாவ் டு கீப் டூயிங். அது என்னன்னா, ப்ராக்டிஸோட நம்ம வாய்ஸ் எப்பவுமே பாடிட்டே இருக்கும். அது ஒரு வண்டி ஓட்டுற மாதிரி, நம்ம ஒரு வண்டி எப்படி மெயின்டைன் பண்றோம் அந்த மாதிரி. யூ ஹாவ் டு டேக் இட் ஃபார் அ ஸ்மால் டிரைவ் எவ்ரி டே. அந்த மாதிரி நம்ம பாடிட்டே இருக்கணும் ஏதான ஒரு. ஸோ தட் இஸ் சம்திங் அண்ட் ஐ லைக் டு லேர்ன். எனக்கு பாட்டு கத்துக்கிறது ரொம்ப பிடிக்கும். சோ எனக்கு வந்து சும்மா உட்காந்து ஒரு இடத்த பாடுறது போர். அதனால நான் பாட்டு கத்துக்கிறது அது ஒரு ப்ராக்டிஸா எடுத்துட்டு அந்த மாதிரி பண்றேன். ஸோ இப்ப கூட பாட்டு கத்துட்டு இருக்கேன் நானு. ஸோ அது ஒண்ணு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்டேயிங் அவே ஃப்ரம் கோல்டு திங்ஸ் லைக் ஐஸ்கிரீம்ஸ். ஆனா ஐஸ்கிரீமே சாப்பிட மாட்டேன் சொல்ல மாட்டேன். எனக்கு ரொம்ப ஆசை இருந்தா நான் சாப்பிட்டுருவேன். ஆனா எனக்கு இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம் இருக்குன்னா அவாய்ட் பண்ணிப்பேன். அந்த ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி ஐ வில் நாட் என்ஷூர் தட் கோல்டு வராம அந்த டைம் போய் டஸ்டிங், தூசி தட்டுறது, அந்த வேலை எல்லாம் பண்ண மாட்டேன். பிகாஸ் தோஸ் திங்ஸ் அண்ட் ஸ்பைசி ஃபுட். ஸோ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க புளி, ரொம்ப ஸ்பைசி ஃபுட், கோல்டு சப்ஸ்டன்சஸ், இதெல்லாம் ஐ ட்ரை டு அவாய்ட் ஃபார் லைக் வெரி இம்பார்ட்டன்ட் ஷோஸ்.
அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் படம் அன்னக்குடியும் கொடிவீரனும் அப்படின்றத சொன்னீங்க. எனக்கு ஞாபகம். தேங்க்யூ. என்னோட ஃப்ரெண்டோட பையன் தான் அதுல ஹீரோவா நடிச்சான், லக்ஷ்மண் நாராயணன். ஆமா. ஓ யா யா. ஆமா, டெபியூ அவரோடது. ஆமா, மேனகா மில்ஸோட ஓனர் அந்த பையன், அவர் தான் நடிச்சார். அதனால ஐ குட் ரிமெம்பர். பாரதி ராஜாவோட படம், அந்த படம் உங்களோட ஃபர்ஸ்ட் படம்னு சொன்னீங்க. மத்தபடி இந்த அளவுக்கு ஒரு ஏஜ்ல இத்தனை மியூசிக் டைரக்டர்ஸோட பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் இதெல்லாம் எங்களுக்கு வந்து புதுசு. ஏதோ டிவில வந்து போடுறாங்க சூப்பர் சிங்கர்னா அதை ரசிக்கிறது எங்களுக்கு தெரியுத ஒழிய அதுக்கு பின்னால நீங்க பட்டிருக்கிற இந்த கஷ்டங்கள்லாம் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் மத்தவங்களுக்கு தெரியுமோன்னுவோ, எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேக்குறேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் குழந்தைங்க அங்க வந்து பாடுறீங்க. இந்த ப்ராப்ளம் வந்து as such ஒரு ஸ்கூல் படிச்சுட்டு வந்த மாதிரி உங்களுக்கு டைரக்டர்ஸ்ட பாடும்போது மிட் நைட்டு இதெல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங்கும் புதுசா இருந்தது. மே காட் பிளஸ் யூ, ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா பண்றீங்க. இத்தனை பேருடைய மனசை கவர்ந்து இத்தனை நாளா வந்து ஒரு சூப்பர் சிங்கரா இருந்து உங்களுக்கு பிடிச்ச இந்த சினிமா ஃபீல்டுலயும் நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சோ மச் மேம். ரமேஷ் வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. இறைவனின் படைப்பு மனிதன், மனிதனின் படைப்பு இசை. புல்லரிக்கும் ரோமங்கள் எழுந்து நிற்க உங்களை நான் இசை தமிழால் வரவேற்கின்றேன். எனக்கு ஒரு எல்லாரும் கேட்டாங்க, ரெண்டே கேள்விதான். அந்த காலத்து மாதிரி நீங்க பாட்டுக்கு மெட்டு போட்டு பாடணும்னு இசை இருக்கா? பாட்டுல பாடணும்னு ஆசை இருக்கா உங்களுக்கு? இப்ப மெட்டுக்கு பாடுறீங்க, அந்த காலத்து மாதிரி ஒரு பாட்டுக்கு போட்டு எம்எஸ்வி மாதிரி ஒரு இந்த ஹார்மோனியம் வச்சு பாடணும்னு உங்களுக்கு அந்த ஆசை இருக்கா? ரெண்டாவது, இப்ப இன்றைய எஸ்பிபி சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்றைய இசையும் பரிணாமம்னா மியூசிக் ஒரு இடத்துல கம்போஸ் பண்றாங்க, பாட்டு ஒரு இடத்துல வச்சு அந்த அளவுக்கு வளர்ந்துடுச்சுன்றாங்க. இப்ப இசையோட அடுத்த பரிணாமம் என்ன இருக்குன்னு நினைக்கிறேன்? இப்ப அந்த அளவுக்கு வந்துட்டோம். ஸ்மூர்ல வந்து லண்டன்ல இருந்து ஒருத்தர் பாடுறாரு, இங்க இருந்து ஒருத்தர் மியூசிக் போடுறாரு, கம்போஸ் பண்ணி போடுறாரு. அது இப்ப காலகட்டம், அடுத்த காலகட்டம், அடுத்த லெவல் என்ன போகும் இசை அப்படின்னு நீ கேட்கிறோம். ரெண்டாவது, எனக்கு வந்து லேடிஸ்ல ரொம்ப பிடிச்சது வாணியம்மா பாட்டு. வாணியம்மா ஜென்சி சாங். அதுல நீ எங்களுக்காக நாதம் என்னும் கோயில் இல்லையே அந்த பாட்டு, அப்படி இல்லைன்னா ஒரே நாள் உன்னை நான். அவ்வளவுதான். ரொம்ப நன்றி. கண்டிப்பா சார். முதல் கேள்வி வந்து என்ன கேட்டிருந்தீங்க? சாரி. பாட்டுக்கு மெட்டு, அதாவது ஒரு பாட்டு எழுதிட்டு அதுக்கு மெட்டு போட்டு பாடணும்ன்ற ஆசை இருக்காங்க. ஆமாமா, பாட்டு எழுதிட்டு அதுக்கு மெட்டு போடுறது அந்த காலத்துல அப்படிதான் போட்டாங்க. இப்பதானே வந்து மெட்டு போட்டு அதுக்கு பாட்டு போடுறாங்க. பாடணும்ன்ற ஆசை இருக்கா? அந்த மாதிரி பாடி இருக்கீங்களா? அந்த மாதிரி ஆக்சுவலா பாடிருக்கேன். ஆனா டிவோஷனல் பாடிருக்கேன் சார். எனக்கு நான் சென்னையில இருக்கும்போது ஆல்மோஸ்ட் ஐ திங்க் ஒரு 8-10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஆல்பம் ஒருத்தங்க ஒரு ஆண்டிக்காக அவங்களே எழுதியிருந்தாங்க நிறைய பாட்டு. சோ அதுல வந்து ஒரு சிலது கம்போஸ் பண்ணி நீங்க சொன்ன மாதிரி மியூசிக்கு நான் பாடினேன். ஒரு சிலது நானே மியூசிக் போட்டேன். ஸோ ஆல்ரெடி லிரிக் இருந்ததுனால அதுக்கு நானே மியூசிக் போட்டு பாடியிருக்கேன். ஸோ அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சது, எனக்கு அந்த ஃப்ரீடமும் கொடுத்தாங்க. அதனால அந்த வாய்ப்பு கிடைச்சதுனால எனக்கு அது கண்டிப்பா பண்ணிருக்கேன். மியூசிக் பொறுத்த வரைக்கும் அடுத்தது என்ன அப்படின்னா, எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா அடுத்தது சிங்கர்ஸே வேணாம், அதுவும் நாங்களே பண்ணிப்போம். எந்த மாதிரி டோன் வரும்? பாலு சார் மாதிரி டோன் வேணுமா? ஓகே, அதுவும் நாங்க கம்ப்யூட்டரைஸ்டா வந்துரும். அந்த மாதிரி ஒரு காலகட்டம் வந்துருமோன்னு பயமா இருக்கு. சோ ஐ திங்க் தட் இஸ் மை ஒன்லி ஃபியர் ஆஸ் அ சிங்கர். பிகாஸ் எங்கேயும் ரீப்ளேஸ் பண்ற மாதிரி ஏதாவது அடுத்தது டெக்னாலஜில வந்துருச்சுன்னா அப்புறம் நாங்க என்ன ஆகும் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போவே கிட்டத்தட்ட பாட்டு I don't know if I should say this, but மியூசிக் தெரியாதவங்க நிறைய பேர் பாடி அந்த பாட்டு வெளியில வந்து அது பாப்புலர் ஆகி அப்புறம் இப்போ நிறைய ஹீரோஸ் எல்லாம் பாட்டு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிவகார்த்திகேயனே அந்த பாட்டு அலமிதி ஹபிபோன் அந்த பாட்டு எழுதி அந்த மாதிரி காலகட்டங்கள்ல வந்து இப்போ பாட்டே தெரியாதவங்க பாடி ஹிட் ஆகுறதுனால ஜென்யூனா ஒரு டேலண்டட் மியூசிஷியனுக்கு வந்து பாவம் ஒரு பிரேக் கிடைக்காம இப்போ உட்காந்து சஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு, இவங்களுக்கு எல்லாம் இப்படி ஆகுதே அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஆல்ரெடி இருக்கும். இதையும் விட்டுட்டு அடுத்த லெவல் வந்து சிங்கர்ஸே வேணாம், நம்ம வந்து ஃபுல்லா டெக்னாலஜிலேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்துருமோன்னு பயமா இருக்கு சார். அது ஒண்ணுதான் ஐ திங்க் அதுதான் ஃபியூச்சரா இருக்குமோன்னு ஐ ஃபியர். மூணாவது வந்து நீங்க பாட்டு கேட்டீங்க, வாணிமா பாட்டு நாதம் என்னும் கோயில் இல்லை, இல்லைன்னா ஒரே நாள் உன்னை. ரெண்டுமே ஒரு சில லைன்ஸ் நான் பாடுறேன் சார். டெக்னாலஜிலாம் வந்துச்சு இப்ப பாட்டு எழுதி கொடுக்கிறதுக்கு. ஆமா சார், எழுதி கொடுக்கறது நீங்க சொன்ன மாதிரி வந்துச்சு.
பாட இன்னும் முடியல கம்ப்யூட்டரால. அதுவும் வந்துரும் நினைக்கிறேன். பிரேமா மேடம் ஏதோ கேட்கணும்னு நினைக்கிறாங்க. சொல்லுங்க மேம். அன்மியூட் பண்ணுங்க. வாணிமான் சொல்லிட்டு ரமேஷ் சொல்லவே ஒண்ணு ஞாபகம் வந்ததுங்க சார். அவங்களுக்கு டான்சில்ஸ் இருந்திருக்கு, அவங்க ஃப்ரெண்டுக்கும் டான்சில்ஸ் இருந்திருக்கு. அந்த அம்மா வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு ஏன் இப்படி சஃபர் பண்ற, நீ ஆப்ரேட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா மந்த்ஸ் டுகெதர் மெடிசன் எடுத்து அந்த டான்சில்ஸ், நான் வந்து சிங்கர், நான் டான்சில்ஸ் ஆப்ரேட் பண்ணேன்னா எனக்கு வந்து அது வாய்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொலாங்டு மெடிகேஷன்ல இருந்து அதை சரி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றத நேத்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் வச்சாங்கல்ல, அதுல வந்து சொன்னாங்க. இந்த வாணிமா பத்தி பேசுனதுனால அதை சொல்லணும்னு நினைச்சேன். எவ்வளவு கஷ்டப்படுறாங்க சிங்கர்ஸ், நம்மள ப்ளீஸ் பண்றதுக்கு, நமக்கு நல்ல பாட்டு கொடுக்கணும், நல்ல குரல் இருக்கணும்ன்றதுக்காக அவங்களோட ஹெல்த்த கூட இப்படி பண்ணி. அவங்க 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 உயர்வுக்கு காரணம் அவங்க டெடிகேஷன் தான். அது அந்த இசை மீது உள்ள பற்று தான் அவங்க இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கு. அதான் கரெக்ட். தேங்க்யூ மேடம். ஒரே நாள் கேட்டீங்களா சார்? அதுவும் பாடிடுவேன் ஒரு. ஏன்னா இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, அதனால. ஒரே நாள் உரை நான் நிலாவில் பார்த்தது, உலாவும் உன்னிளமைதான் ஊஞ்சலாடுது. ஒரே நாள் உரை நான் நிலாவில் பார்த்தது, உலாவும் உன்னிளமைதான் ஊஞ்சலாடுது. ரொம்ப சாரி, குரல் எனக்கு வந்து இன்னைக்கு ஒத்துழைக்கவே மாட்டேங்கிறது. மிக்க நன்றி. ரொம்ப சாரி. எஸ், டெஃபினெட்லி. தேங்க்யூ ரமேஷ். தேங்க்யூ வெரி மச். மாலதி பேசுங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். ஒரு கொஸ்டின்மா, இப்ப நீங்க இந்த சூப்பர் சிங்கர் ரியாலிட்டி ஷோல இருந்தீங்க இல்லையா, நீங்க ஒரு வாட்டி தான் பாடுவீங்களா இல்ல திருப்பி திருப்பி டேக் எடுத்து அங்கேயும் பாட வைப்பாங்களா? அது காம்படிஷன் இருக்கிறதால எனக்கு அது ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு, அதனாலதான் கேக்குறேன். எல்லாருமே ஒரே டைம்ல பாடிடுவாங்களா அப்படின்றதுதான் என்னோட கொஸ்டின். அது ஒண்ணு அப்படிதானா? சொல்லுங்க. ஆமாமா, பிகாஸ் காம்படிஷன்னால எங்களுக்கு முன்னாடி சொல்லிடுவாங்க ஒரு தடவை தானே சவுண்ட் செக் ஒண்ணு பண்ணுவோம். ஏன்னா வந்து மைக் எங்களுக்கு கேக்குதா, மியூசிக் லவுடா இருக்கா, வாய்ஸ் லவுடா இருக்கான்னு ஒரு சின்ன பல்லவி மட்டும் பாடுவோம், 4 லைன். ஏன்னா இல்லைன்னா ஜட்ஜஸ்க்கு அது எங்களுக்கு ஒரு பிராக்டிஸ் மாதிரி ஆயிடும்ல, சோ அதனால அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு பல்லவி ஒரு தடவை பார்ப்போம், அண்ட் தென் ரெடியான்னு கேட்பாங்க, டேக். சோ லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி டேக்ன்னு சொன்னாலே அப்படியே அந்த கேமரா வரும், ஒரு தடவை பாடுறதுதான். அதுல என்ன தப்பு பண்ணாலும் நோ ரீடேக்ஸ், அன்லெஸ் அண்ட் அன்டில் அவங்க சைட்ல இருந்து எதனா மிஸ்டேக் இருக்கு, எதனா சம்டைம்ஸ் ஒரு தடவை பாடும்போது லைட் எல்லாம் கீழே விழுந்திருக்கு, அதனால ரீடேக் எடுப்பாங்களே தவிர எங்க சைட்ல எனி மிஸ்டேக் எனிதிங் நோ ரீடேக்ஸ். அவங்க டெக்னிக்கலா எதனா பிரச்சனை இருந்தா மட்டும்தான் ஒன் மோர் டைம் பாட சொல்லுவாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் உன்னை சூப்பர் சிங்கர்ல பார்த்தது நிலா பாடல்கள் சுற்றுலதான் பார்த்தேன். அந்த பாட்டுல வந்து நீங்க இந்த உயர்ந்த மனிதன்ல ஒரு பாட்டு வரல, பாட்டுதான் பாடுங்க. அந்த பாட்டை முடிஞ்சா பாடுங்க, உங்களுக்கு முடிஞ்சதுன்னா பாடுங்க. அதான் எனக்கு அதான் நான் டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாது, பிகாஸ் இன்னைக்கு நான் நிறைய பாடுவேன்னு நினைச்சு நிறைய பேர் வந்திருப்பீங்க, அதனால அது ஒரு ரீசன் நம்ம கொடுக்க கூடாதுன்னு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பா பாடுறேன். அந்த பாட்டு மட்டும் பாடு. ஓ எஸ், தேங்க்யூமா. பரவாயில்ல. நாளை இந்த வேளை பார்த்து ஓடிவா, இன்று சென்று தனிமை கண்டு இன்று போய்விடு, இன்று போய்விடு. என்னால முடிஞ்சிருந்தா இன்னும் பாடி இருப்பேன், சாரி தொண்டை ஒத்துழைக்கலன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே, நோ இஷ்யூஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க நிறைய பேசுறதுக்கு தான் இருப்போம், எதிர்பார்ப்போம், கவலையப்படாதீங்க. அடுத்து வந்து கல்யாணி சார், ஸ்ரீதர் சார் இணைந்திருக்காரு. சார் வந்து கெமிக்கல் சயின்டிஸ்ட். வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம். 2 பாயிண்ட் தான் சொல்ல விரும்புறேன். ஒண்ணு வந்து
அந்த ஓல்டன் டேஸ்ல வந்து இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காது. இப்ப ஸ்கூல் எல்லாம் நாங்க படிக்கிறப்ப இந்த மாதிரி பாரதியார் காம்படிஷன், ஏதாவது 2-3 காம்படிஷன் வரும். அதுல வந்து யார் யாரு டேலண்டோ வாத்தியார் கூப்பிடுவாரு. ஒரு 20 பேர் வருவாங்க. அந்த 20 பேர் ஸ்கிரீன் பண்ணி ஒரு 10 பேர் எடுத்துட்டு பாட சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ்னு வரும். இது வந்து நடக்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவோ 2 தடவை தான். நம்ம பாடுறது வந்து நோபடி இட் ஓன்ட் கோ டு த சோசியல் மீடியா. அப்ப சோசியல் மீடியா கிடையாது. அதனால என்ன ஆகுதுன்னா, நாங்கெல்லாம் ஸ்கூல்ல படிக்கிறப்ப எங்கூட சில பேர் ரொம்ப டேலண்டடா பாடுவாங்க. எனக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் செகண்ட் பிரைஸ் இருக்கும். என்னை காட்டு இன்னொருத்தர் நல்லா பாடுவா அப்படி. பட் எங்க காலேஜ்லயும் பாடணும். பட் இந்த அளவுக்கு ஒரு உங்களுக்கு இந்த மாதிரி இந்த சூப்பர் சிங்கர் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. பட் லேட்டரான இந்த சூப்பர் சிங்கர் ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமேல ஐ குட் சி லாட் ஆஃப் குழந்தைகள், நிறைய பேர், சின்ன குழந்தை பெரியவங்க எல்லாம் பாட ஒரு நல்ல கிடைச்சது. வே இட்ஸ் குட். சோசியல் மீடியா வந்து ஹெல்பிங். நிறைய டிவி சேனல் வந்தனாலும் ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, சூப்பர் சிங்கர் வந்து உங்களுடையதை வந்து நான் 2016க்கு மேல இங்க வந்துட்டேன். நான் இந்தியா முதல்ல வெஸ்ட் ஆப்பிரிக்கால ஒரு 25 இயர்ஸ் இருந்தேன். யூடியூப்ல வந்து ஈவினிங் நைட் ஆனா ஒரு 12 o'clock மிட் நைட்ல எனக்கு அப்பதான் டைம் கிடைக்கும். யூடியூப் தேடி பார்த்தோம்னா இந்த மாதிரி பாட்டு வந்ததுன்னா அதை கேட்பேன் நான். அப்ப ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தா சூப்பர் சிங்கர் அதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஆனா ரொம்ப நேரம் கேட்க முடியாது. ஏன்னா 1:30 நைட் ஆயிடும், படுத்து தூங்கிடுவோம். இங்க வந்ததுக்கு அப்புறமேல அந்த ப்ரோக்ராம் வந்ததுன்னா உட்காந்து கேட்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு வச்சுக்கலேன். ஓகே, உங்களுதே நீங்க இந்த சின்ன பிள்ளை இருந்து நிறைய இது யூடியூப்ல கேட்டிருக்கேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் 2016லயும் நான் பார்த்திருக்கிறேன் நான். அவங்களது நீங்க இந்த சாய் சரண் அதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். அது சாய் சரண் பாட்டும் நானே பாடணும் ஒரு பாட்டு பாடுற ஒரு ப்ரோக்ராம்ல ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். இப்ப ரீசெண்டா வந்து இந்த QFR வந்து இல்லீங்களா, அப்ப வந்து நான் உட்காந்து எல்லாமே வீட்டுல தான் உட்காந்து வழி இல்லையா, அதனால அந்த ப்ரோக்ராம் கேட்டுட்டு இருப்போம். அதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு நிறைய பாட்டு பிடிச்சது. ஒரு பர்டிகுலர் பாட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது உங்களது ஒண்ணு. அது இன்னொரு அம்மா வந்து அவங்களும் கொஞ்சம் மிடில் ஏஜ்டு உமன், பயங்கரமா பாடினாங்க அவங்களும். உங்க பாட்டு என்ன பிடிச்சா அந்த இதே கமலன்னு ஒரு படம், இதே கமலத்துல வந்து ஒரு பாட்டு என்ன நானும் பாக்குறேன். ஏன்னா அவங்க ரொம்ப ரேர் சாங்ஸ் தான் கொடுப்பாங்க பாடுறதுக்கும். அது அந்த ஆக்சுவலா அந்த அம்மா செலக்ட் பண்ற சாங் வந்து ரொம்ப அருமையா இருக்கும். அதுல வந்து இந்த பாட்டு கரெக்ட் நீங்க பாடின ரெண்டு ஸ்டான்ஸா ரொம்ப அருமையா இருந்து. இந்த பர்டிகுலர் ஸ்டான்ஸா பாருங்க. விழி பார்க்க சொன்னாலும் மனம் பேச சொல்லாது, மனம் பேச சொன்னாலும் வாய் வார்த்தை சொல்லாராது. விழி பார்க்க சொன்னாலும் மனம் பேச சொல்லாது, மனம் பேச சொன்னாலும் வாய் வார்த்தை வராது. அச்சம் பாதி ஆசை பாதி பெண்படும் பாடு, நினைத்தால் எனக்கே சிரிப்பு வரும் சமயத்திலே, என்னதான் ரகசியமோ இதயத்திலே. அந்த பாட்டு 2 நாளைக்கு ஒரு தடவை கேட்டுருவேன் நான். உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், சார் வந்து ஒரு சிங்கரும் கூட. ஆமா, சூப்பரா பாடுறீங்க சார். நோ வண்டர் யூ won all those prizes. நீங்க ஐ கேன் இமேஜின் நீங்க வந்து உங்களோட பிரைம் டைம்ல எப்படி பாடிருப்பீங்கன்னு. வெரி நைஸ் வாய்ஸ் சார், ரொம்ப அழகா பாடுறீங்க. இந்த பாட்டு ரொம்ப 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 பிடிக்கும். அது எப்ப பாடுனீங்கன்னு தெரியல. இந்த பாட்டு 2 இயர்ஸ் ஆமா, லாக்டவுன் டைம்ல தான் அத ரெக்கார்ட் பண்ணி எங்க வீட்டு மொட்டை மாடியில தான் ஷூட் பண்ணேன் நானு. ஆமா, ரொம்ப பிரசன்டபிளா இருந்தது. பிளஸ் வாய்ஸ் வாஸ் சோ பியூட்டிஃபுல், மெலடி. அந்த சூப்பர் சிங்கரை காட்டிலும் இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்ப கூட ஒரு மாதிரியா இருக்குன்னு வச்சுக்கலேன். நல்ல மெச்சூர்டு வாய்ஸ், ஃபுல் மெலடி. அந்த சாங்கோடைய சுசிலாமா அந்த சாங் ரிதம், அமைதியான ஒரு மியூசிக், எல்லாமே நல்லா இருக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. ஆக்சுவலா சுபஸ்ரீ தனியாச்சலமும் எங்க இதுல பேசியிருக்காங்க. ரொம்ப ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு பேசி. அவங்களையும் கூப்பிட்டு இருந்தோம். இந்த பாட்டு பாட சொல்ல நினைச்சா ஆனா வாய்ஸ் சரியில்லை. அது ரிப்பீட் பண்ண முடியுமா தெரியல. I don't disturb you. இல்ல பரவாயில்ல சார், ஒரு few lines கண்டிப்பா பாடுறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் பண்ணுங்க. சொன்னாலும் மனம் பேச சொல்லாது, மனம் பேச சொன்னாலும் வாய் வார்த்தை வராது. விழி பார்க்க சொன்னாலும் மனம் பேச சொல்லாது,
மனம் பேச சொன்னாலும் வாய் வார்த்தை வராது. அச்சம் பாதி ஆசை பாதி பெண்படும் பாடு நினைத்தால் எனக்கே சிரிப்பு வரும் சமயத்திலே. என்னதான் ரகசியமோ இதயத்திலே, நினைத்தால் எனக்கே சிரிப்பு வரும் சமயத்திலே. Good, 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 good. தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. வினய் தீர்த்தன் சார் ஆக்சுவலா காரைக்குடியில இருந்து இணைஞ்சிருக்காங்க. சார் Okay. வந்து ஒரு பெரிய ட்ரெயினர். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு இனிய வாய்ப்பை நண்பர் ஸ்டீஃபன் ராஜ் சாரும் வேணும் இடமும் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. நாங்கெல்லாம் ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி மகிழ்ந்து உங்களை எல்லாம் நல்ல அருமையான தோற்ற பொழிவு 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு துடிப்பான ஒரு இளைஞர்களை நாங்க பார்த்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அது இன்றும் மனசுல நிக்குது. இன்றைக்கும் அழகான பாடல்களை பாடுனீங்க. அந்த பழைய பாடலை பாடுற போது எவ்வளவு இனிமையா இருக்கு. இந்த புது பாடல்கள் அவ்வளவு இந்த வரிகள்லாம் நிக்கல, அதாவது திருப்பி சொல்ற அளவு நிக்கல. ரொம்ப அருமையான பாடுறீங்க. உங்களை வாழ்த்தி மகிழ்கிறேன். இந்த பஜனை பாடல்கள் நீங்க பாடுற போது, வழிபாட்டு பாடல்கள் பாடுற போது ஒரு நிகழ்ச்சி இருக்குன்னு நண்பர் ரேணுமீரா அவர்கள் சொன்னாங்க. எங்களுக்காக உங்களுக்கு குரல் கொஞ்சம் இதுவா இருந்தால் கூட ஏதாவது ஒரு வரி இந்த பாடல்களை ஏதாவது ஒன்று பாடுங்க. மற்றபடி அவங்களுக்கு நல்ல எதிர்காலமும் எல்லாம் அமைய உங்களை வாழ்த்தி நண்பர்கள் சார்பாக வாழ்த்தி நன்றி தெரிவிக்கிறேன். தேங்க்யூ சார். பஜன் தானே கேட்டேன் சார் நீங்க? ஆமா, ஆக்சுவலா பாட ஆரம்பிச்சதே பஜன்ஸ் தான். அதுக்கப்புறம் அப்படியே சினிமா பாட்டு அது மாதிரி. பட் நிறைய ஆண்டி சொன்ன மாதிரி சின்ன வயசுல பஜன். இப்ப கூட அப்பப்போ தேர்ஸ்டே ஒரு பஜன் போட்டுட்டு இருக்கேன், டிவைன் தேர்ஸ்டேஸ்ல. கண்டிப்பா. वनमाली राधा रमणा गिरिधारी गोविंदा, वनमाली राधा रमणा गिरिधारी गोविंदा, नीलमेघ सुंदरा नारायण गोविंदा, नीलमेघ सुंदरा नारायण गोविंदा, वनमाली राधा रमणा गिरिधारी गोविंदा, भक्त हृदय मंदारा भानुकोटि सुंदरा, भक्त हृदय मंदारा भानुकोटि सुंदरा, नंद नंद गोप वृंद नारायण गोविंदा, नंद नंद गोप वृंद नारायण गोविंदा, वनमाली राधा रमणा गिरिधारी गोविंदा. அருமை அருமை அருமை. அருமை, இங்க ஒரு ஆழ்வார்க்கடியான் இருக்காரு, நம்ம கண்ணன் சார். ஆழ்வார்கள்ல ரொம்ப ஒரு ஈடுபடுத்தவர் நம்ம கண்ணன் சார் இணைஞ்சிருக்காங்களே ஜெர்மனில இருந்து. அவர்கள் ரொம்ப இந்த இதுகள்ல எல்லாம் நீங்க வாய்ப்பு இருக்க போது தமிழ்ல ஆழ்வார்கள்ல இருந்தோம், தேவாரம் மாதிரி இருந்தோம், அது மாதிரி நல்ல தமிழ் பாடல்களையும் உங்க இனிமையான குரல்ல பதிஞ்சு எங்களுக்கு எல்லாம் தாங்கன்னு கேட்டுக்கிறேன். உங்களை மீண்டும் வாழ்த்துவதில் மகிழ்கிறேன். நன்றி. நன்றி 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 சார். நன்றி, வணக்கம். செல்வா, இவர் வந்து யுஎஸ்ல இருந்து பேசுறாரு. வாங்க. என்னோட வணக்கம். வாங்க, அன்மியூட் பண்ணுங்க. இப்ப பண்ணுங்க. ஓகே. வணக்கம் 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 வணக்கம். உங்களை சந்திச்சதுல இப்பதான் என் மனைவியும் உங்களை காமிச்சிட்டு அவங்களுக்கு உங்களை நல்லா பிடிக்கும், ரொம்ப ஃபாலோ பண்ணிருக்காங்க. உங்க குரூப் எல்லாத்தையும் கண்டினியூ வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நான் ஸ்பெசிஃபிக்கா ஒவ்வொருத்தரையும் பார்த்துருக்கிறேன், ஃபாலோ பண்ணியிருக்கேன். பட் என் ஒய்ஃப் வந்து ரொம்ப தீவிரமா ஃபாலோ பண்ணுவாங்க. இப்பதான் காமிச்சிங்க பார், லைவ் சார் வந்து கூப்பிட்டு வந்திருக்காரு பாரு அப்படின்னு காமிச்சாங்க. ஆனா நீங்க இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நைட்டு 2 மணிக்கு கூப்பிட்டு எழுப்பி வச்சு பாட சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க பண்றது வந்து சான்ஸே கிடையாது. என்னாலலாம் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணவே முடியாது. ஏதாவது எனக்கு பெஸ்டா இருந்தா கூட 2 மணிக்கு எனக்கு கூப்பிட்டு பண்ண சொன்னா எப்படி நான் பண்ணுவேன்? அதனால உங்களுடைய உழைப்பு, ஒவ்வொருத்தருடைய வெற்றிக்கு பின்னாடி இவ்வளவு உழைப்பு இருக்கு அப்படின்றது வந்துட்டு என்னால இப்போ நீங்க பேசும்போது தான் ரியலைஸ் பண்ண முடியுது. எக்ஸலண்ட் மேடம். நாங்க சூப்பர் சிங்கர் ரெகுலரா பாக்குறோம். அதுல என்ன நான் பாக்குறேன்னா ஒரு விஷயம் வந்து
நித்யானந்தா சொன்ன மாதிரிதான். நித்யானந்தா சொல்லுவாரு, சயின்ஸ் டீச்சர் சயின்ஸ் எடுக்கிறாரு, மேத் டீச்சர் மேத் எடுக்கிறாரு, ஸ்டூடெண்ட் எக்ஸாம் எழுதணும் எப்படா அப்படின்னு நித்யானந்தா. அதே மாதிரி ஜட்ஜஸும் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஸ்பெஷலைஸ்டா இருப்பாங்க இல்லையா. ஒருத்தவங்க வந்து மெலோடியில இருப்பாங்க, ஒருத்தவங்க சாங்ல இருப்பாங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஜட்ஜஸ் வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா காம்படிஷன் வரவங்க மட்டும் வெர்சடாலிட்டியா வந்துட்டு எல்லாத்தையும் எல்லா ரவுண்ட்லயும் பெஸ்ட் கொடுத்துதான் மேல வரணும் அப்படின்னும் போது இது என்ன நியாயம் அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்கும். ரைட். அப்போ ஒருத்தருடைய ஸ்ட்ரென்த் வீக்னஸ் கண்டிப்பா இருக்கும். எல்லாத்துலயும் எல்லாரும் ஸ்ட்ரென்த் இருக்க முடியாது இல்லைங்களா. அப்படி பார்க்கும்போது நீங்க உங்களுடைய ஸ்ட்ரென்த் நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய வீக்னஸ் என்ன நினைக்கிறீங்க அந்த ஃபீல்டுல? சார் நீங்க சொன்ன மாதிரி நாங்க ஆஸ் கண்டஸ்டன்ஸ் எங்களுக்குள்ளேயே நாங்க பேசியிருக்கோம். பிகாஸ் வி ஆர்செல்வ்ஸ் நோ ஒருத்தவங்களோட இவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, இவங்களோட வீக்னஸ் என்னன்னு. சோ அந்த ஸ்ட்ரென்த் மெருகேற்றி அதை வந்து என்கரேஜ் பண்ணி அதை ஒரு ஷோவா பண்ண எவ்வளவு நல்லா இருக்கும். இது வந்து எப்படின்னா, இப்போ ஒரு குழந்தை மேத் நல்லா பண்றதுன்னா அதுக்கு சோசியல் ஸ்டடிஸ் எல்லாம் பரவாயில்ல, அந்த மேத்ல நீங்க ஐஐடிக்கு ப்ரிப்பேர் பண்ணி அந்த மாதிரி பண்ணுவேன். அந்த மாதிரிதான் இருக்கணும் மியூசிக் பொறுத்த வரைக்கும். இவங்க மெலடி நல்லா பாடுறாங்களா, சோ இவங்களுக்கு மெலடியில இவங்களுக்கு பண்ணட்டும். இவங்க ஃபோக்கே இவங்களுக்கு வரலன்னா அது இல்ல, நீங்க ஃபோக்லயும் நீங்க 10% வாங்கணும், அதுலயும் நீங்க. சோ அது வந்து எங்களை ஒரு ப்ரெஷர்ல போட்டு ஆமா. சோ நம்மளுக்கு ஒரு சிலது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது, ஆனாலும் நம்ம பாடியே ஆகணும். பிகாஸ் இட்ஸ் பார்ட் ஆஃப் த ஃபார்மேட், பார்ட் ஆஃப் த காம்படிஷன். அது ஒரு காம்படிஷன், இது முடிஞ்சாச்சுன்னா வெளியில போனா காம்படிஷன் போல பாடிக்கலாம்னு அப்படின்னு இருக்கிறதுனால முடிச்சுடுறோம். பட் இட்ஸ் வெரி வேலிட் பாயிண்ட் நீங்க சொன்னது. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் குறும்புத்தனம் ஜாஸ்தியா நிறைய வாய்ஸ் எல்லாம் மாத்தி எல்லாம் சின்ன வயசுலயே நிறைய பாடுவேன். சோ அதனால வந்து எனக்கு ஃபோக் பாடுறதும் பிடிக்கும், மெலடி பாடுறது பிடிக்கும், வெஸ்டர்ன் ரொம்பவே பிடிக்கும். சோ எனக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பேசிக்கலி பண்றது ரொம்ப பிடிக்கும். நிறைய விஷயங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இது பாடணும்னு. ஆனா எனக்கு பர்சனலா எது ரொம்ப பிடிக்கும்னு கேட்டீங்கன்னா மெலடிஸ் பாடுறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் வந்து கொஞ்சம் 60s 80sல வந்த பாடல்கள், சுசிலா அம்மா பாடின பாட்டா இருக்கட்டும், ஒரு ஜானகி சித்ரா அம்மா பாடின பாட்டுகள், மெலடிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ ஃபீல் தட் இஸ் மை ஸ்ட்ராங் பாயிண்ட். பாக்கி ஐ கேன் மேனேஜ். ஃபோக் பாடியிருக்கேன் படத்துல, வெஸ்டர்ன் பாடியிருக்கேன், வாய்ஸ் மாடுலேட் எல்லாம் பண்ணி பாடியிருக்கேன், அந்த எப்ப மாமா ட்ரீட் அந்த பாட்டு. ஸோ கண்டிப்பா அது ஏன்னா நீங்க புடிச்சு நீங்க உங்களுடைய ஸ்ட்ரென்த் நினைச்சு ஒரு விஷயம் பண்றீங்களோ அதுல வந்து ஒரு ஈர்ப்பு தன்மை இருக்கதான் செய்யும் இல்லைங்களா. இப்போ இதுக்கப்புறம் நாங்க வந்து உங்களுடைய மெலோடிஸ கொஞ்சம் இன்னும் டீடைலா கேட்கறோம் நாங்க. கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷம் மேடம் உங்களை சந்திச்சதுல. ஃபியூச்சர் என்டிவர்ஸ். Thank you sir. Thank you so much. Thank you sir. சந்தனா வாங்க. சந்தனா குட் ஈவினிங் எவ்ரிவன். ஹாய் கா. ஹாய். உங்களோட வாய்ஸ் மட்டும் கேக்குது. ஹாய் சந்தனா. ஹாய் கா. உங்க வாய்ஸ் வந்து ரொம்ப மெலோடியஸா இருக்கு, ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு நீங்க பாடும்போது. தேங்க் யூ கண்ணா. நீங்க அந்த ஷோக்கு போகும்போது உங்களோட கொலீக்ஸோட கண்டஸ்டன்ஸோட நீங்க கண்டஸ்டன்ஸா பழகல, ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஃபேமிலி மாதிரி தான் பழகுனீங்க. நான் ஒரு இன்டர்வியூல கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு 2 கேள்வி இருக்குக்கா. என்னன்னா, இப்ப உங்களுக்கு வந்து ஒரு சில டைம் ஒரு சில பாடல்கள் வந்து செம்ம ஹிட்டா இருக்கும், இல்ல நம்ம ஃபுல் எஃபர்ட் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு சில பாடல்கள் பண்ணும்போது பட் அது வந்து அவ்வளவுக்கா வந்து பெருசா தெரியாது. பட் ஆனா மற்ற பாடல்கள் வேற ஏதாவது ஒரு பாடல்கள் இது என்ன சும்மா கூப்பிடுறாங்க அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட் லைக் தட் நீங்க பாடுறீங்க, பட் அது செம ஹிட்டா வைரல் ஆயிரும். சோ அது மாதிரி இருக்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? உங்களுக்கு அது மாதிரி இன்சிடென்ட்ஸ் இருந்ததுன்னா கேன் யூ ஷேர் இட் அக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அமேசிங் क्वेश्चन. சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் நானே பர்சனலா யோசிச்சிருக்கேன், உன்னோட வயசுக்கு நீ வந்து பயங்கரமான கேள்வி கேட்டிருக்க. அமேசிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஃபார் தட். பிகாஸ் நீ சொன்னது எனக்கு நடந்திருக்கு, நானே யோசிச்சிருக்கேன் கூட. 2 பாட்டு அந்த மாதிரி. என்னன்னா விஜய் சார் பாடின முதல் பாட்டு தலைவா படத்துல தளபதினு டைட்டில் சாங். சோ அது வந்து டக்குனு கால் வந்தது. அப்போ அந்த சூப்பர் சிங்கர் T20 ஒரு சீரீஸ் பண்ணாங்க. நான் கூட ஹார்மனி ஹார்ட் பிரேக்கர்ஸ் என்னோட ஒரு குரூப் வச்சு. சோ நாங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம். டக்குனு கால் வருது. நான் போய் டிநகர்லயே இருந்தேன். அப்படியே ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருந்தது ஜிவி பிரகாஷ் அவரோட ஸ்டுடியோ. 20 மினிட்ஸ்ல பாடிட்டேன். பாட்டு சொல்லிட்டாங்க, அப்படியே ஒப்பிச்சு பாடிட்டு மறுபடியும் போய் நான் ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கேன். அது படத்துல வந்து அவ்வளவு பெரிய ஹிட் ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை.
அவ்வளவு பெரிய ஹிட் அந்த பாட்டு. என்னடா நம்ம 20 நிமிஷத்துல தானே இந்த பாட்டு ஃபுல் பாட்டு 20 மினிட்ஸ்ல பாடிட்டோம். டக் 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 சிங்கிள் டேக் அப்படியே எஸ்பிபி சார் எல்லாம் பாடுறாரு, அப்படியே போய் டக டக டக்குன்னு பாடிட்டு வந்துட்டேன். எதிர்பார்க்கவே இல்ல அந்த பாட்டு வந்து அவ்வளவு அழகா வந்து அது ஒரு பெரிய ஹிட் ஆகும்னு. ஓகே, பிகாஸ் எனக்கே தெரியும் இது இன்னும் கூட பெட்டரா பாடிருக்கலாமோ நம்ம, இது வந்து இவ்ளோ பாடினதுக்கே அவங்க ஓகே பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஹார்ட்லாம் ரொம்ப அப்படியே இந்த பாட்டு ரொம்ப ருசிச்சு பாடின பாட்டு வந்து மாவீரன் கிக்குன்னு ஒரு படம். அது வந்ததும் போனதும் தெரியல. அந்த படத்துல வந்து ஒரு சோலோ இளந்தாரின்னு ஒரு பாட்டு, இளந்தாரி சொல்லு என்ன வேணும், அந்த பாட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடினேன். ஏன்னா என்னோட கம்ஃபர்டபுள் ஸ்கேல்ல இருந்தது, ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப அனுபவிச்சு பாடினேன். ஆனா அந்த பாட்டு ஹிட்டே ஆகல, வந்ததும் போனதும் தெரியல. சோ அந்த ஒரு சாங் இருக்கு. சோ நீ சொன்ன உங்க கொஸ்டினுக்கு ஐ ஹவ் ஆன்சர்ட் ஐ திங்க். பட் பியூட்டிஃபுல் கொஸ்டின். நீங்க எதிர்பார்த்தீங்களா இந்த மாதிரி இப்படி ஒரு கொஸ்டின் கேட்க போறாங்கன்ட்டு? இல்லவே இல்ல. she is a very smart girl actually. எங்க டீம்ல இருக்காங்க. லவ்லி. சிவகுமார் சார் பேசுறீங்களா? சார் எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு சார். கேளுங்க. இன்னொரு கேள்வி என்னன்னாக்கா, இப்ப வந்து அந்த காலத்துல வந்து லிரிக்ஸ் எல்லாம் இந்த யூடியூப், ஃபேஸ்புக் அது மாதிரி சோசியல் மீடியாலாம் இருக்காது. சோ அந்த டைம்ல வந்து நீங்க அந்த பாட்டை அப்படியே பெர்ஃபெக்ட்டா பிராக்டிஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு லிரிக்ஸ் எல்லாம் எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? உங்களுக்கு எல்லாம் யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா? வெரி குட் கொஸ்டின். ஒன் மோர் டைம் அகைன். 10 years ago, இப்ப நீங்க சொன்ன மாதிரி 2010 அந்த டைம் பீரியட்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி பாட்டெல்லாம் அவைலபிளா இருக்காது. லக்ஷ்மண்ஸ்ருதி.com அவங்களோடது மட்டும் ஒரு சில பாடல்கள், பழைய பாட்டு லக்கு இருந்தா அதுல அவைலபிளா இருக்கும். அதுவும் தமிழ்ல இருக்கும். நான் இட் இஸ் வெரி ஷேம்ஃபுல். தமிழ் பொண்ணா இருந்து தமிழ் படிக்க தெரியாது. அது பிகாஸ் நான் பிறந்து வளர்ந்தது ஹைதராபாத்ல. தெலுங்கு ஹிந்தி எனக்கு எழுதி படிக்க நல்லாவே தெரியும். சோ தமிழ் தெரியாததுனால நான் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து என்னோட சித்தி, என்னோட மாமி யாரான இருப்பாங்க, அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணாங்கன்னா எழுதிப்பேன். இல்லைன்னா சிங்கர் என்ன பாடியிருக்காங்களோ அதை கேட்டு பாடுவேன். அந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கேன். இப்போ நான் என்னோட பழைய யூடியூப் வீடியோ பார்க்கும்போது ஐயோ லிரிக்லாம் தப்பா பாடியிருக்கோமே அப்படின்னு. எனக்கு என்ன கேட்டிருக்கோம், சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி, அந்த பாட்டே நான் வந்து பாய் வெறுத்து எனக்கு தெரியாது, நான் வேற ஏதோ பாடியிருக்கேன். சோ நீங்க சொன்ன மாதிரி லிரிக்லாம் கிடையாது, கேட்டு எழுதி அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாடுவோம். இப்போ மாதிரி நீங்க சொன்ன மாதிரி நாட் அவைலபிள். இப்போ எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்கு. எஸ். ஓகேவா சந்திரா? Thank you. So nice. Deserve to reach more heights ka. Thank you Kanna. Thank you so much. Thank you. Thanks a lot and all the best to you for everything. நீங்களும் இன்னும் நிறைய நல்லா வளர்ந்து உங்களோட all your dreams come true and you become a very good person. Thank you for the blessings ka. Thank you சந்திரா. வேலம்மாள் மேடம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். அவங்க 2010ல நாங்கெல்லாம் அவங்க ஃபேன்ஸ். அதுக்காகவே பார்ப்போம். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அப்ப நாங்க பார்த்த இன்ட்ரெஸ்ட் வந்து இப்ப இல்ல, அது ஷுவர். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி நிறைய மாற்றங்கள் பர்பஸா பண்ற மாதிரி தெரியும். கொஞ்சம் மியூசிக்கும் எனக்கும் ஸ்லைட்டா தெரிஞ்சதுனால எனக்கு தெரியுது அது பர்பஸா சில விடயங்கள். ஆனா உங்க காலகட்டத்துல அப்படி இல்ல, அது அப்படி ஆசையா இருக்கும். ஐயோ குழந்தைங்க எப்படி பாப்பீங்க, குழந்தைங்களா இருப்பீங்களா? ஆமா, எங்களுக்குமே நிறைய தெரியாது ஆண்டி. ஆனஸ்டா நாங்க எல்லாருமே ரொம்ப இப்ப வந்து எல்லாம் ப்ரிப்பேர்டா வராங்க. ஒரு ஜேர்னல்னா நிறைய ப்ரிப்பரேஷன் தெரியும், நம்ம என்ன பண்ணணும், கேமரா முன்னாடி எப்படி பேசணும். எங்களுக்கு எல்லாம் சத்தியமா தெரியல. எங்களை நிறைய திட்டுவாங்க. பிடிச்சிருந்தது. I think yeah, we were all very innocent and அப்படியே இருந்துட்டோம். அப்போ தெரியல. ரொம்ப நல்ல உங்க குரல் வந்து நல்ல அற்புதமான குரல். அது வந்து கடவுளுடைய உங்களுடைய வரம். அந்த வரத்தை வந்து நீங்க பாதுகாத்து நல்லா பண்ணணும்னு தான் எனக்கு ஆசை. ஒரே ஒண்ணுதான், வேற ஒண்ணு இல்ல. உங்களுக்கு பிடிச்ச மெயில் பாடகர் யாரு? எஸ்பிபி சார். நிச்சயமா ஆல் டைம். எனக்கு வந்து அது மாற்றமே கிடையாது, அது என்னைக்குமே மாறாது. ஃபீமேல் தான் கொஞ்சம் கஷ்டமான, பிகாஸ் எனக்கு நிறைய ஃபேவரட்ஸ் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்ச சிங்கர் ஐயோ நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு சுசீலா அம்மா பாட்டு ரொம்ப பிடிக்கும். அவங்களோடது, ஏன்னா அவங்களோட உச்சரிப்பு எனக்கு நாங்க ரொம்ப பெரிய ஃபேன். ஏன்னா எனக்கு அவங்களோட பாட்டு ஈஸி கத்துக்கிறதுக்கு. ஏன்னா அவ்வளவு உச்சரிப்பு கரெக்டா இருந்தாலும் கடகடன்னு எல்லாம் எழுதிக்கலாம். பாலு சாரா இருக்கட்டும், சுசீலா அம்மாவா இருக்கட்டும், அவங்களோட உச்சரிப்பு வந்து எந்த பாஷை, தெலுங்குவா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும்,
எந்த பாஷா ரொம்ப உச்சரிப்பு. அது மாதிரி லதா மங்கேஷ்கர் அவங்களும் வந்து சித்ரா அம்மா ரொம்ப பிடிக்கும். சோ அவ்வளவுதான். இந்த லேட்டஸ்ட் ஜெனரேஷன் தான் இருக்காங்க. ஸ்ரேயா கோஷல் அந்த மாதிரி. ரொம்ப நன்றிமா, வாழ்த்துக்கள். வாழ்க்கையில நிறைய இன்னும் நீங்க நல்லா பாடணும். நாங்க உங்களை அந்த பாடல்களை எல்லாம் நாங்க கேட்கணும். நன்றி. தேங்க்யூமா, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மேடம். வாங்க லாவண்யா பேசுறீங்களா? அன்மியூட் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். பூஜா மேம் வணக்கம். வணக்கம். பாக்குறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உங்களோட பேட்ச் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்றதுனே தெரியாம எந்த சிங்கருக்கு சப்போர்ட் பண்றதுனே தெரியாத அளவுக்கு ஒரு சூப்பரான பேட்ச். நான் ரொம்ப என்ஜாய் பண்ண சூப்பர் சிங்கர் உங்களோட சீசனு. ஸோ இவ்வளோ ஹைட்ஸ் நீங்க வந்தது வந்து ஒரு பெரிய நல்ல ஒரு விஷயம் இல்லையா, ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இந்த 12 இயர்ஸ்ல என்ன சேஞ்ச் நீங்க வந்து பார்த்திருக்கீங்க? நிறைய யூ ஹவ் கான் த்ரூ சோ மெனி பீப்புள் கிட்ட நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஸோ வாட் இஸ் த மேஜர் சேஞ்ச் யூ ஹவ் சீன்? அது என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் நீங்க வந்து பப்ளிக் இப்போ நிறைய பேருக்கு தெரியும், சோ மெனி திங்ஸ் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் போத் வில் கம். நிறைய விஷயங்கள், நிறைய கான்ட்ரவர்சிஸ், ஹவு டு ஹேண்டில் தட் ப்ரெஷர், எப்படி நீங்க அதை ஹேண்டில் பண்ணிட்டு இன் ஸ்பைட் ஆஃப் தட் ஹவ் யூ ஆர் கிவிங் அவுட் யுவர் பெஸ்ட்? ஒன் திங் இட் வில் பி a good advice for ஃபார் எவ்ரிபடி. ஸோ அதுதான் கேட்குறேன். ஸோ இந்த 10 years இதுல வந்து சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எது கேக்குறீங்க? மியூசிக் இண்டஸ்ட்ரி இல்லைங்களா, இல்லைன்னா மியூசிக் இண்டஸ்ட்ரி? எஸ், in use of technology, illa the way you dealt with the super singer, for example, and the competition. இப்போ இருக்கிறவங்க வந்து வேற மாதிரி they will experience இல்லையா? சோ அந்த சேஞ்ச் ஓவர் என்ன நீங்க ஃபீல் பண்றீங்க? this is with respect to super singer தானே கேக்குறீங்க? எஸ். இப்போ என்னோட சீசன் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா லைக் ஐ டோல்ட் யூ இப்போ சீசன் 3 இல்லையா, அண்ட் நான் வந்து நமக்கு சொன்ன மாதிரி நான் சீனியர் சீசன் பார்த்தது கூட இல்ல. ஸோ இவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ ஐ வென்ட் வித் ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன். ஐ டிடன்ட் நோ வாட் டு எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் த ஷோ இட் செல்ஃப். ஸோ எவ்ரி எபிசோட் வாஸ் அ லேர்னிங். இவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னர் எல்லாத்தையும் நம்ம ப்ரூவ் பண்ணோன்னு இது பண்றாங்க அப்படின்னு. தட் வாஸ் சம்திங் ஐ டென்ட் நோ பர்சனலி. தெரிஞ்சிருந்தா நான் கிளாசிக்கல்ல ஒரு 10 பாட்டு, ஃபோக்ல ஒரு 10 பாட்டு, வெஸ்டர்ன்ல ஒரு 10 பாட்டுன்னு ப்ரிப்பேர் பண்ணி ஒரு சிலபஸ் மாதிரி போயிருப்பேன். ஸோ அதெல்லாம் இருக்குல்ல. இப்போ அதுக்கப்புறம் போக போக சீசன் பாத்தீங்கன்னா அதே ஃபார்மேட் தான். ஃபினாலேன்னா எல்லாரும் ஒரு கிளாசிக்கல் சாங் ஒன்று பாடுவாங்க. அதுல நிச்சயமா பாட்டும் நானே ஒண்ணு இருக்கும். ஃபீமேலுக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மி. எந்த ஜேர்னர் எடுத்தாலுமே இப்போ ஒரு வெஸ்டர்ன் நீங்க எடுத்தீங்கன்னா ஃபீமேல்னாலே ஐட்டம் சாங் தான். ஸோ அந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் எல்லாம் இருந்தது. எங்களுக்கு தெரியாது, இப்போ எல்லாம் பக்காவா ரெடியா வராங்க. ஸோ தட் இஸ் அ சேஞ்ச் ஐ வுட் சே. இப்போ வந்து நாட் ஒன்லி சிங்கிங், வேற என்னெல்லாம் பண்ணினா நம்ம ஒரு ஷோல வந்து நிலைச்சு நிக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் சிங்கிங் வேற என்னெல்லாம் கிமிக்ஸ் எல்லாம் பண்ணா இருக்கலாம் அப்படிங்கிற நல்ல ப்ரிப்பரேஷனோட வராங்க. இன்னும் அப்போ பசங்களா இருந்தவங்க இப்போ சீனியருக்கு வர்றாங்க. இப்போ முன்னாடி ஜூனியர்ல வந்தவங்க எல்லாம் இப்போ சீனியர்ல வராங்க. ஸோ தே ஆல்சோ ஹேவ் மோர் எக்ஸ்பீரியன்ஸ், ரைட்? ஸோ அந்த இது எங்களுக்கு இருக்கல. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இப்போ வர அவங்களுக்கு. ஐ திங்க் தட் இஸ் சம்திங். அண்ட் மியூசிக் இண்டஸ்ட்ரி வைஸ் பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற டெக்னாலஜிக்கு இப்போ இன்னுமே கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கு. ஸோ ரெக்கார்டிங்ஸ் வந்து இப்போ மியூசிக் டைரக்டர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நாங்கெல்லாம் பாடிட்டு போயிடுவோம். இப்போ கமன்க்கெல்லாம் நான் பாடியிருக்கேன், அவர் இருக்க மாட்டாரு. பட் நான் பாடிட்டு போயிடுவேன். ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் அப்டேட் பண்ணுவாங்க ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்குன்னா. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. முன்னாடி எல்லாம் இல்ல, அவங்க இருக்கணும். மியூசிக் டைரக்டர் இருப்பாங்க, ப்ரொடியூசர் இருப்பாங்க, லிரிசிஸ்ட் இருப்பாங்க, ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாம் பாத்துட்டு இருப்பாங்க நாங்க பாடும்போது. அதெல்லாம் இருந்தது ஒரு 7-8 years ago ஆல்சோ. ஸோ லாஸ்ட் 3-4 years பாத்தீங்கன்னா எல்லாருமே எல்லாம் இருக்க மாட்டாங்க. மியூசிக் டைரக்டர் கூட இருக்க மாட்டாங்க, சவுண்ட் இன்ஜினியர் மட்டும் இருப்பாரு. இப்பதான் ஃபீல் இப்படி நீங்க பாடணும்னு சொல்லிடுவாங்க, நாங்க பாடிடுவோம். கரெக்ஷன்ஸ் இருந்தா மறுபடியும் கூப்பிடுவாங்க, we go and do the corrections. That is the difference in the last 10 years. Okay, thank you. And the second question, how you are handling the pressure? Pressure இல்லங்க, still trying to figure that out. அது மட்டும் இன்னும் I think உங்க செக்ஷன்ஸ் நானும் ஜாயின் பண்ணி I have to also know how to learn how to control my mind and how to handle pressure. That is something I am also still learning. ஒரு சில நாள் நீங்க ரொம்ப லக்கியா இருக்கும், அன்னைக்கு வந்து ஏதோ பண்ணி I handle my pressure or just try to keep myself calm. நம்ம ரியாக்ட் பண்ணாம நம்ம முடிச்சிடணும், இந்த வேலையை பண்றோம், நம்ம ப்ரெஷர் எடுத்துக்க கூடாது அப்படின்ட்டு இது பண்ணி முடிச்சிடுவேன். ஒரு சில நாள் இருக்கவே இருக்க என்னோட ஹஸ்பண்ட் பாவம் பலியாடு, அவருக்கு ஃபோன் பண்ணி என்னோட ப்ரெஷர் எல்லாத்தையும் அவர்கிட்ட கொட்டிடுவேன். and then I'll focus on my அப்படியே வாமிட் பண்ணி. But of course there are better ways to handle pressure. I'm also still figuring that out. But நீங்க சொன்ன மாதிரி try to switch off
take my mind off for 10 minutes, relax பண்ணி deep breathing எடுத்துப்பேன், try to control, calm myself down and then handle whatever needs to be handled. தேங்க்யூ. எனக்கு அந்த நீங்க சொன்ன மாவீரன் கிட்டு சாங் ரொம்ப பிடிக்கும். Oh, ரியலி அந்த thank மூவி you. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. அந்த சாங்கும் எனக்கு என்னோட ஒன் ஆஃப் த பர்சனல் ஃபேவரட். So I wish you many more success. Thank you. Sorry, actually I would like to add one more thing. Pressure நீங்க சொன்னது வந்து one more thing is நான் கொஞ்சம் நிறைய ஒர்க் அவுட்லாம் பண்ணுவேன். I just keep going for my workout. So I somewhere release my pressure, my if something is bothering me, அந்த இதெல்லாம் நான் பண்ணிட்டு வரும்போது I feel very refreshed. So ஏதோ ஒரு விதத்துல எனக்கு I think the toxicity is going out through my workouts and the frustration வெளியில எடுக்கிறேன்னு நினைக்கிறேன். So I look at that as a way because I come back home refreshed. So எனக்கு அது ஒரு எனர்ஜி கண்டிப்பா எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் பிளட் பம்ப் ஆகுது அப்படின்னு. So at least I feel so I wanted to add that point. Yeah. Yeah, thank you so much. Thank you. Thank you, Lavanya. All success. Thank you. ஓகே, நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். ரேணு, ஒரு நிமிஷம் நான் பேசலாமா சார்? வாங்க 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 புவனேஸ்வரி மேடம் பேசுங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் பூஜா மேம். குட் ஈவினிங் புவனேஸ்வரி மேம், சொல்லுங்க. ஓகே, உங்களுடைய வாய்ஸ் ரொம்ப மெலோடியஸா இருக்கு. வெரி நைஸ். அஃப்கோர்ஸ் இன்ஃபேக்ட் ஃப்ராங்கா சொன்னோம்னா அந்த பஜன் உங்களுக்கு ரொம்ப நல்லா சூட் ஆச்சு. ஓ, தேங்க்யூ. ஓகே, நீங்க தொண்டை சரியில்லாம இருக்கிறதுனால உங்களை நான் பாட சொல்லி வற்புறுத்தல. பட் உங்களுக்கு மேலும் நீங்க முன்னேறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்றேன். வெரி நைஸ் சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ தேங்க்யூ புவனேஸ்வரி மேடம். தேங்க்யூ வெரி மச். கல்யாணி மேடம் வாங்க. வணக்கம் 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 மேம். ஆமா ஆமா தெரியுது. அவருக்கு வந்து பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் வந்து நைட்டு கேக்குறேன் அப்படின்னு சொன்னாரு இல்லைங்களா. நான் போய் படுத்ததுக்கு அப்புறம் அவர் மட்டும் என்ஜாய் பண்ணுவாரு, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம. உங்களோட வாய்ஸ் எல்லாம் ரொம்ப நேத்து சார் போட்ட உடனே பேனர் பார்த்த உடனே சொன்னாரு, இந்த பொண்ணு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா ஒரு 5:45 வந்து ஆன் பண்ணி மீட்டிங் ஜாயின் பண்ண வந்தாரு. அந்த மாதிரி சாரி 6:45 நான் அதான் சொன்னேன் டைம். சாரி 6:45. அவ்வளவு குஷி. சின்னதுல இருந்தே பாடுவாங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்க பாடுறது கேக்குறதுக்கே நல்லா இருக்கு. ஆல் தி பெஸ்ட். விஷ் யூ ஆல் தி குட் லக். Thank you ma'am. Thank you so much சார். தேங்க்ஸ் சார். கண்ணன் சார் எதை கேட்கணும்னு நினைக்கிறாரு. வாங்க சார். கண்ணன் சார், உங்க மைக் ஆன் பண்ணிக்கீங்க. ஆன் பண்ணுங்க, மைக் ஆன் பண்ணுங்க. இல்ல, அவர் வினய் தீர்த்தான் சார் சொன்னதனுடைய தொடர்ச்சி. நீங்க அந்த பஜன் பாடினது வந்து உண்மையிலேயே அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப அழகா இருந்தது. என்னுடைய ஆசை என்னாம என்னன்னா, இப்ப தமிழுக்கு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கு. நமக்கு வந்து நீங்க வந்து அந்த டிப்புல இருந்துட்டு இருக்கீங்க, அதுக்கு கீழே ரொம்ப ஆழமா வந்து இந்த கவிதைகள், இந்த பக்திங்கிற இயக்கமே வந்து ஆழ்வார்கள் நாயன்மார்கள் இவங்க தொடங்கி வச்சது. அது அந்த பாடல்களை வந்து இன்னும் பிரபலப்படுத்தணும். என்னுடைய பெரிய ஆசை என்னன்னா, இஸ்கான் இருக்கு, இஸ்கானுடைய தொடக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ்ல இருந்து தான் போகுது. தமிழ்ல ஆழ்வார்கள் செய்ததைத்தான் வந்து பின்னாடி ராமானுஜர் அதை பிரபலப்படுத்தி, அதற்கு அப்புறம் வந்து கிருஷ்ண சைத்தன்யர் அதை எடுத்துட்டு போய் பண்றாங்க. பின்னாடி வல்லபாச்சாரியாரோட இது இருக்கு, இப்ப அபங்கெல்லாம் இருக்கு. அதனுடைய எல்லாத்துக்கும் நீங்க தோற்றம் பார்த்தீங்கன்னா தமிழ் ஆழ்வார்கள் தான். தமிழ் ஆழ்வார்கள் எல்லாம் எடுத்து அந்த தமிழ் சுவை தெரிக்கிற மாதிரி வந்து பாடல்கள் உங்களை மாதிரி இளைஞர்கள். கண்டிப்பா சார், நான் இது ஒரு பெரிய இன்புட்டா எடுத்துக்கிறேன் நானு. அண்ட் கண்டிப்பா ஐ ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட். பிகாஸ் நீங்க சொல்ற மாதிரி நிறைய தெரியணும், நிறைய எஸ்பெஷலி இப்போ என் ஜென்ரேஷன் இருக்கிறவங்களுக்கே தெரியாது. ஸோ அது ஒரு நல்ல அட்லீஸ்ட் என் த்ரூ கொஞ்சம் தெரியப்படுத்த முடிஞ்சா ஐ பி வெரி ஹாப்பி அண்ட் டெஃபினெட்லி டேக் திஸ் as a big input for sure. ஆமா, நீங்க உங்க பஜன்ஸ்லயே நீங்க வந்து ஆண்டாளுடைய பாடலாம் எடுத்து பாடலாம். அதெல்லாம் வந்து நிறைய இருக்கு, நமக்கு வந்து குறையே இல்லாத அளவுக்கு இருக்கு. அதை நம்ம எடுத்து பிரபலப்படுத்தணும், அவ்வளவுதான். நன்றி, ரொம்ப அழகே. நீங்க வந்து சிறப்பிச்சதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். நன்றி சார், நன்றி. வாங்க வீரா பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம். தேங்க்யூ சோ மச் சார். பூஜா அவங்கள வந்து இன்னைக்கு செஷனுக்கு இன்வைட் பண்ண உங்க 2 பேருக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஸோ அவங்களுடைய 43,000 ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ்ல நான் சூப்பர் சிங்கர் அந்த டீம் ஃபுல்லாவே உங்களை நாங்க வந்து சின்ன வயசுல நீங்க எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நாங்க அப்பல இருந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் பெர்ஃபார்மன்ஸ், உங்க டீமோட பெர்ஃபார்மன்ஸ். ஸோ நைஸ். அண்ட் என்ன கேக்குறது எதுவும் தெரியல. உங்களுக்கு பிடிச்ச சாங் நீங்களே ஏதாவது பாருங்க.
ஃபேமிலியில Okay. நாங்க எல்லாரும் கேட்கிறோம். தேங்க்யூமா. தேங்க்யூ. Thank you so much. குயிலு கருங்குயிலு மாமன் மணிக்குயிலு மயில இளம் மயில மாமன் கவிக்குயில ராகம் பாடும் கேட்டாலே செய்தி சொல்லும் பாட்டாலே உன்னை எண்ணினானே உள்ளம் வாடி போனே கண்ணி பொன்னதானே ஏ மாமனே ஏ மாமனே ஒத்தையில அத்த மக உன்னை நினைச்சு ரசிச்ச மக கண்ணு ரெண்டும் மூடலையே காலம் நேரம் கூடலையே ஒரு சனம் தூங்கிருச்சு ஊத காத்தும் படிச்சிருச்சு பாவி மனம் தூங்கலையே அதுவும் ஏனோ புரியலையே. தேங்க்யூ பூஜா. சிவகணி பேசுறீங்களா? வாங்க. ஃபேண்டாஸ்டிக். Thank you. சிவகணி, are you there? சிவகணி இருக்கீங்களா? சார் இன்னொருத்தங்க ஜாயின் பண்றதுக்குள்ள என்னோட சைட்ல இருந்து ஒரு சின்ன பிகாஸ் ஐ குட் நாட் சிங். எனக்கு பாட ரொம்ப பிடிக்கும். நான் யாரான பாட சொல்லி கிட்ட பிகு எல்லாம் பண்ணிக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு ரொம்ப பாட பிடிக்கும். இன்னைக்குன்னு பார்த்து என்னால பாட முடியாததுனால இன்னொரு நாள் வந்து நான் ஒன்லி சிங்கிங். எனக்கு வந்து நீங்க முன்னாடி ஒரு லிஸ்ட் பண்ணி கொடுத்துருங்க, உங்களுக்கு எல்லாம் என்ன பாட்டு பிடிக்கும் அப்படின்னு. ஒரு மியூசிக்கல் ஈவினிங்காவே பண்ணலாம். சோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொஸ்டின்ஸ், பட் லாட் ஆஃப் சிங்கிங். அந்த மாதிரி இன்னொரு நாள் நான் கண்டிப்பா வந்து ஒன்லி மியூசிக் அண்ட் மியூசிக் அண்ட் மியூசிக் உங்களுக்கு போரும் சொல்ற அளவுக்கு நான் உங்களுக்கு பாடிட்டு இருக்கிறேன். எனக்கே வருத்தமா இருக்கு இன்னைக்கு என்னால பாட முடியாம போயிடுச்சு. எங்க அம்மா எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட போறாங்க இந்த லைவ் முடிச்சுட்டு. நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க வருத்தப்படுறதுக்கு இங்க ஒண்ணுமே இல்ல. ஆக்சுவலா உங்களோட சிங்கிங் எல்லாரும் பல சேனல்ல இருக்குது பாப்பாங்க, தெரியும் நீங்க எப்படி பாடுவீங்கன்றது. அதனால இது வந்து உங்களோட கம்ப்ளீட்லி த்ரோட் ப்ராப்ளம்ன்றது எல்லாராலையும் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் தான் நாங்க இங்க இருக்கிறோங்க. அதனால நீங்க வருத்தப்படுறது, அம்மா வருத்தப்படுறது இங்க அந்த எக்ஸாக்டும் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வாய்ஸ் வந்து இது மாதிரி இருக்கும்போது அத வந்து ரொம்ப பீனலைஸ் பண்ற மாதிரி இருக்கு. அதனாலதான் நாங்க மேக்சிமம் பாட்டு பாடாத கொஸ்டின் கேட்கறதுக்கு காரணமே அதுதான். அதனால இல்ல புரியுது, இதெல்லாம் வந்து ஒரு சிங்கரோட இது வந்து சூழ்நிலையில எப்படி இருக்கும்ன்றத நாங்க ஃபீல் பண்ண முடியும். Thank you for understanding. Thank you so much. ஒன்னும் கவலையே படாதீங்க, நீங்க நாங்கெல்லாம் தெளிவா இருப்போம், நீங்க கவலைப்படாத. பட் நீங்க இன்னொரு முறை வந்து பாட்டு பாடுறேன்னு கண்டிப்பா ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் அனைவரும் சார்பாகவும். பூஜாமா ஒரே ஒரு சார், நீங்க இன்னொரு சான்ஸ் கிடைச்சி வந்து பாடினீங்கன்னா அலைப்பாயுதே இல்லாட்டி பால்வாடியம் ரெண்டுல எது உங்களுக்கு முடியுமோ அது பாடினீங்கன்னா நல்லா இருக்கும். புவனேஸ்வரி மேடம் அவங்கதான் லிஸ்ட் குடுத்துருங்கன்னு முன்னாடியே சொல்லிட்டாங்களே. பூஜா நீங்க அப்போ வந்து மைக்க கொஞ்சம் நல்லா வச்சுக்கணும். மைக் வந்து இன்னைக்கு கொஞ்சம் டிஸ்டார்டடா இருந்தது. ஏன்னா சார் இல்ல நான் அது மியூசிக்னு I'll set it up so that நீங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இல்லையா உங்களுக்கும். சோ அந்த மாதிரியே பண்ணலாம் கண்டிப்பா சார். பூஜா நீங்க இது வரைக்கும் சினி சாங்ஸ் எத்தனை சாங்ஸ் பாடி இருக்கீங்கம்மா? நான் கவுண்ட் பண்ணதில்ல, இருக்கும் ஒரு 70-80 சாங்ஸ் இருக்கும் ஃபார் ஷூர். ஓகேமா ரொம்ப சந்தோஷமா. நம்ம சூப்பர் சிங்கர்ல நம்ம பார்த்து வளர்ந்த பிள்ளை இவ்வளவு பாட்டு பாடி இருக்கு அப்படின்னும் போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குமா, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நாங்களாம் உன்னோட ஃபேன்ஸ்மா. நாங்க அந்த ஷோ பார்க்கும் போது பயங்கர ஃபேன்ஸ் தான். நீ வருவியா சத்யபிரகாஷ் வருவியான்னு தான் நாங்க தாய்த்தரன் வின் பண்ணிட்டு போயாச்சு. ஆக்சுவலி மக்கள் மனங்கள் அவர் வெண்டிட்டாரு, அதனால அவர் வின் பண்ணிட்டு போனாரு. அது எல்லாருக்குமே தெரியும். அந்த கான்செப்ட் அவங்க அததான் வச்சிருக்காங்க, அதனால அவர் வின் பண்ணிட்டு போனாரு. அது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனா நீங்களோ இல்லைன்னா சத்யபிரகாஷோ நாங்க அப்படிதான் நினைச்சோம். ரொம்ப நல்லா போச்சுமா அந்த ஷோ. அந்த ஹோஸ்ட் பண்ண திவ்யாவும் நல்லா சூப்பரா பண்ணிருப்பாங்க ஆக்சுவலி ஹோஸ்ட் பண்ணது. அதனால நாங்க அது இப்பெல்லாம் மிஸ் பண்ணோம். அந்த நைட்டு டெய்லி 9 to அந்த 9:30 அந்த 5 டேஸும் நம்ம அந்த ஷோவை பார்க்கும்போது அவ்வளவு சூப்பரா இருக்கும். நமக்கு டின்னர் டைம்ல நாங்க எல்லாருமே ஃபேமிலி ஃபுல்லா என்ஜாய் பண்ணி அந்த ஷோவை பார்த்தோம். ஆனா அந்த டைமிங் மாறினதால இப்ப அந்த
ஷோக்கு வந்து கொஞ்சம் கிரேஸ் குறைஞ்சு போச்சு எல்லாருக்குமே ஆக்சுவலி. அதுதான், அது வந்து ஆடியன்ஸ் கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை வேற விதமா கொண்டு போறாங்க. அது வந்து இப்போ மக்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதுதான் உண்மை. ஓகேமா, என் மனசுல தோணுதெல்லாம் சொல்லிட்டேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆண்டி. தேங்க்யூ சோ மச். பூஜா கடைசியா பேசுறது வந்து மிஸ்ஸஸ் ஸ்டீஃபன் சார். ஓகே. சோ நெருங்கிய தோழி எனக்கு. அவங்க வந்து ரொம்ப உங்களை வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணி நிறைய ஓட்ஸ் எல்லாம் போட்டு உங்களை வந்து கொண்டு வந்தாங்க. ஆமா, அப்ப நாங்க எல்லாருமே பாப்போமா. அது அந்த ஷோ வந்து அந்த டைமிங் வந்து அவ்வளவு பர்ஃபெக்டா இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா இப்ப டைமிங் மாத்தினால அந்த இதுவாயிடுச்சு, வேற ஒண்ணும் இல்லம்மா. ஓகேமா, தேங்க்யூமா. நீங்க வந்து இந்த தளத்துல வந்து நீங்க இவ்வளவு தூரம் உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு, வேல்யூபிள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. இல்ல, மைண்ட் யோர் மைண்ட் டீமுக்கும், ஸ்டீஃபன் சாருக்கும், ரேணுகா ஆண்டிக்கும், மத்த ஆல் இம்பார்ட்டன்ட் பீப்புள், இன்னைக்கு நிறைய உங்களுக்கு எல்லாம் உங்களோட ரொட்டீன் டைம்ல அதெல்லாம் ஒதுக்கி வச்சு எனக்காக என்னோட இந்த இது வந்து ஒதுக்கினதுக்கு டைம் ரொம்ப ரொம்ப நன்றி. I hope this was a good உங்க டைம் வேஸ்ட் பண்ணாம பேசிருக்கேன்னு நினைக்கிறேன். So thank you so much for that. இல்லம்மா, அப்படிலாம் இல்ல. எங்களோட டைமே இந்த டைம் தான். எல்லாருமே இந்த டைம் எங்களோட ரெகுலர் டைம். ஓகே. இல்ல, அந்த ஃபீட்பேக் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐ திங்க் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்கள்கிட்ட நீங்க அந்த பிராங்கா சொன்ன விஷயங்கள் வந்து உண்மையிலே உங்கள் ரசிகர்களுக்கு வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது நம்ம ஒருத்தர் ரசிக்கிறோம்னா அவங்களுக்கு பின்னாடி திறமைகள் மட்டும் இல்ல, அவங்க படுற கஷ்டங்களும் தெரிஞ்சுக்கணும். நம்ம அது ரொம்ப அழகா சொன்னீங்க. அது ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க இப்படித்தான் சொல்லணும். சொன்னாதான் எங்களுக்கு ஒரு திருப்தி வரும். சரி, நம்ம விரும்பின ஆள் வந்து சாதாரண ஆள் இல்ல, இவ்வளவு கஷ்டத்துக்கு இடையில வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னு அந்த மகிழ்ச்சி வருது பாருங்களேன். அது ரொம்ப முக்கியம். நல்லா பண்ணீங்க. எக்ஸலன்ட். பூஜா, உங்களை பாக்குறதுக்காக பாரதியார் ஃபேமிலில இருந்து ஒருத்தர் வந்திருக்காங்க. வாங்க உமா பாரதி மேடம். மாலை வணக்கம். வெளியில இருக்கேன், என்னால வீடியோல வர முடியல. கொஞ்சம் காமிங்க. அவங்க முகத்தெல்லாம் காமிக்க முடியாது. என் போட்டோவை பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். மேக்கப்ல இல்லையா? மேக்கப் பண்ணல. கரெக்டா சொன்னீங்க. எப்படி எக்ஸாக்ட்லி வாட் யூ செட். வணக்கம் உமா பாரதி மேம். வணக்கம் பூஜாமா. வந்து நான் வந்து உண்மையை சொல்லணும்னா நான் நிறைய சன் சிங்கர் பார்க்க மாட்டேன். எனக்கு அந்த டைம் வந்து எனக்கு செட் ஆகாது. இப்ப மாலத்திமா பேசுனதை கேட்கும் போது பார்த்தா உண்மையிலேயே அவங்க டயத்தை மாத்தி யார் டயத்துக்குமே செட் ஆகாம ஆக்கியிருக்காங்கன்றது புரிஞ்சுது. ஆனா இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த கொஞ்சம் கிளிம்ஸ் அப்படியே எடுத்து போடுவாங்க தெரியுமா, அதுல நான் பார்த்திருக்கேன். நீங்க பாடினதை பார்த்திருக்கேன், அவ்வளவுதானே ஒழிய நான் வந்து எங்க அம்மா வந்து டிவில விஜய் டிவியும் சரி, சன் டிவியும் சரி, சன் சிங்கரும் இதுவும் ரொம்ப பார்ப்பாங்க. பிகாஸ் அவர் ஃபேமிலி இஸ் ஏ மியூசிக் ஃபேமிலி. என் தம்பி பொண்ணுங்க எல்லாமே ரொம்ப நல்லா பாடுவா. அப்படிங்கும்போது அவளுக்கு இது ரொம்ப பிடிக்கும். சன் சிங்கரும் அந்த விஜய் சூப்பர் சிங்கரும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவ மாத்தி பாப்பா. நான் வந்து வெளியில இன்னைக்கு வேற ஒரு ஒர்க்க அங்க இருந்துட்டு இருக்கேன். இருந்தாலும் நம்ம ப்ரோக்ராம் முடியறதுக்குள்ள உங்களை வந்து ஹலோ சொல்லணும் அப்படின்னு என்ன சார் சொல்லியிருந்தாங்க. எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நிறைய பேருக்கு அனுப்பியிருந்தேன் நானு. யாரும் வந்த மாதிரி தெரியல. பட் ஏன்னா எல்லாரும் சொன்ன நீ வருவியாடி அப்படின்னு, நான் ஷூட்டிங் போறேன் அப்படின்னேன். நிறைய பேர் வந்துட்டா எங்களால மேனேஜ் பண்ண முடியாததுக்காக லிமிட்டடா தான் எதிர்பார்த்தேன். ஏன்னா எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்ன்றது நல்லது. அது ஒரு சிறப்பு. கரெக்ட். ரொம்ப சந்தோஷம்ப்பா உங்கள்ட்ட பேசினது. உங்களை பார்த்ததே ரொம்ப சந்தோஷம். நான் பார்க்க வரதுக்கு இன்னொரு நாள் நான் சீன்ல வரேன். இன்னொரு நாள் உங்களை கூட நாங்க வேற ஒரு கலந்துரையாடல், நாங்க வேற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்றோம். அப்ப நான் வந்து கண்டிப்பா உங்க எல்லாரு கூடயும் நான் வந்து பேசிக்கிறேன். பூஜா வந்து இன்னொரு நாள் நம்ம தளத்துல வராங்க. எப்படி நானே சொல்லிட்டேனா அதுக்கு முன்னாடியே? தட் இஸ் உமா பாரதி. மகிழ்ச்சி. கடைசியில நீங்க வந்தது நன்றி. உங்களையே அறிமுகப்படுத்தி வச்சேன் நானு. மகிழ்ச்சி. பூஜா, அம்மா எதனா பேசுவாங்களா? இல்ல ஐ திங்க் அம்மா வாண்டட் டு, ஏன்னா என்ன நடக்கிறதுன்னு என்ன கேட்பாங்க. சொன்ன நீயும் ஜாயின் பண்ணி பாருமா அப்படின்னு வந்து வந்திருக்காங்க சார். மகிழ்ச்சி. ஒரு அருமையான நேரம் இது எங்களுக்கு. உங்களை சந்தித்தது மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம் சார். இந்த நேரத்தை நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஏன்னா இதுவரைக்கும் இன்டர்வியூ அட்டன் பண்ணிருப்பீங்க, பல இன்டர்வியூ அட்டன் பண்ணிருப்பீங்க. எங்களோட நிகழ்ச்சி எப்படி? ஆக்சுவலா நான் ஆண்டிய கேட்க கூட இல்ல, இது என்ன எப்படி இருக்க போறது, என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நிறைய பாட்டு இருக்குமா எதுவுமே, பிகாஸ் நான் ஹெட்ஸ்அப் கொடுக்கலான் இருந்தேன். இப்பதான் வைரல் ரிகவர் ஆயிட்டு இருக்கேன் ஆண்டி, என்னால எவ்வளவு பாட முடியும்னு தெரியல.
அதெல்லாம் எந்த எக்ஸ்பிரஷன் சரி போய் பார்ப்போம் என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்தேன். ரொம்ப இன்டராக்டிவா ரொம்ப ஃபன்னா இருந்தது. எனக்கு ஆக்சுவலா கேள்விகள் கேட்டது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒருத்தரா வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி எடுத்து நிறைய கேள்விகள் கேட்டது. அண்ட் பிகாஸ் எனக்கும் வந்து எப்பவுமே வந்து உங்க சிங்கிங் பத்தி சொல்லுங்க, நீங்க இந்த பாடின அனுபவம் பத்தி சொல்லுங்கன்னு கேட்பாங்களே தவிர, ஆக்சுவலா இன் ரியாலிட்டி வந்து நீங்க சொன்ன மாதிரி சூப்பர் சிங்கருக்கு பேக்ல என்ன நடந்தது, அப்புறம் இப்ப அந்த குழந்தை கேட்ட கொஸ்டினா இருக்கட்டும், ஒரு பாட்டு நம்ம ரொம்ப கேஷுவலா பாடிருப்போம், ஆனா அது ஹிட் ஆயிடும். நிறைய நம்ம உயிர் கொடுத்து நிறைய கொடுத்து பாடிருப்போம், அந்த பாட்டு வந்தது போனதும் தெரியாது. சோ அந்த மாதிரி நானே நிறைய யோசிச்சிருக்கேன். சோ அந்த கேள்விகள் ஒரு கொஸ்டினா வரும்போது எனக்கு ஆன்சர் பண்ணது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. சோ பர்சனலாவே கேட்கலாம். ஆக்சுவலா நீங்க அந்த மாதிரி கேட்கும்போது எங்களுக்கும் டிஃப்ரெண்டான கேள்வி கேட்ட மாதிரி இருக்கும் தான் யூஸ்வலா கேட்கிற கொஸ்டின்ஸ். சோ அதை நிறைய கேட்டதுனால எனக்கு ஐ ஹேட் அ நைஸ் டைம். நிறைய ஓப்பனா ஃபில்டர் எல்லாம் போடாம நானும் ஓப்பனாவே நிறைய பேசினேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்களுக்கு இருந்து எதனா கேள்வி இருக்கா? எனக்கு என்ன கேள்வினா, இப்ப நீங்க அடுத்த வாரம் நாளைக்கு நீங்க மீட் பண்றீங்க அப்படின்னா யூஸ்வலா என்ன ஃபார்மேட் இருக்கும்? இது யூஸ்வலா நீங்க என்ன பண்றீங்க? வாட் இஸ் த ஹோல் பர்பஸ் ஆஃப் டூயிங் திஸ்? இது வந்து ஆக்சுவலா வந்து நாலேஜ் ஷேரிங் தான். இந்த இது நிகழ்ச்சி வந்து நாலேஜ் ஷேரிங். அதாவது எல்லாருமே மோஸ்ட்லி இப்ப நீங்க பாத்தீங்க எல்லாருமே ரிட்டையர்ட் பீப்புள், எல்லாருமே பெரியவங்க தான் இருக்கும் மோஸ்ட்லி. அவங்களோட அனுபவங்களை நாங்க இங்க பகிர்ந்துக்கிறோம். இது அப்படியே யூடியூப் சேனல்ல வச்சிருக்கோம். It is like a library. ஓகே. இங்க வந்து சைக்காலஜி ஸ்பீச் மட்டும் ஒரு 100 இருக்கு. வாவ். டாக்டர்ஸ் பேசியிருக்காங்க, பல டாக்டர்ஸ் பேசியிருக்காங்க, பல புத்தகங்களை பற்றி பேசியிருக்காங்க, பலர் மத்த கண்ட்ரில வாழ்ந்து கொண்டு அந்த கண்ட்ரியோட அனுபவங்களை பேசியிருக்காங்க. வாவ். மதன் கார்கி பேசியிருக்காரு, சுபஸ்ரீ தனிகாச்சலம் பேசியிருக்காங்க, ஒரு சில விஐபிஸ் கூப்பிட்டு நிறைய பேர் பேச வச்சிருக்கோம். இப்படி பலரோட அனுபவங்களை பகிர்ந்துட்டோம். இது வந்து மைண்ட் யுவர் மைண்ட் அப்படின்னு நாங்க சொல்றோம்னா, நீங்க சொன்னீங்க இல்லையா, சிந்தனைகளால் செதுக்கு, அதுதான் எங்களோட இது. ஆக்சுவலா வந்து எல்லாமே நாம தெரிஞ்சுக்கிறோம், அந்த தெரிஞ்சுக்கிறத உள்வாங்குறது மட்டும் நமக்கு பத்தாது. நம்ம பிரெயின் என்ன சொல்லுது, அதுல நீங்க என்ன அனலைஸ் பண்றீங்க, அதை நீங்க அவுட்புட்டா கொடுங்கன்றதுதான் இந்த தளத்தோட ஒரு இது. அதுக்கு நாம உலகத்துல இருக்கிற நம்மளால முடிஞ்சவங்க யாரெல்லாம் முடியுதோ அவங்களோட அனுபவங்கள்லாம் இங்க வாங்கி பாக்குறது. இது ஒரு நூலகம் மாதிரி தான் நாங்க கொடுக்குறோம். மைண்ட் யுவர் மைண்டுக்கு வந்தா இட் இஸ் அ லைப்ரரி, ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். டிஃபரெண்ட் பீப்புள் மீட் பண்ணலாம், டிஃபரெண்ட் டாபிக்ஸ் இருக்கும். டாக்டர் மெடிக்கல் வேணுமா மெடிக்கல் இருக்கும், புக் வேணுமா புக் இருக்கும், லிட்ரேச்சர் வேணுமா லிட்டரேச்சர் இருக்கும். சில விஷயங்கள் இருக்காது, பாலிடிக்ஸ் இருக்காது, ரிலீஜியஸ் இருக்காது, எங்ககிட்ட 2 விஷயம் இருக்காது. மற்றபடி எல்லாமே பேசுவோம். இதுதான் எங்களோட தினமும் எங்களோட ஃபார்மேட். வந்து உங்களை மாதிரி வந்தாங்கன்னா இன்டர்வியூ இருக்கும், இல்லைன்னா 1 hour ஸ்பீச் இருக்கும். ஒருத்தர் வந்து பேசுவாரு, நான் இன்ட்ரடக்ஷன் கொடுப்பேன், கொடுத்த மாதிரி பேசி முடிச்ச பிறகு இந்த கலந்துரையாடல். ஓகே, இதுதான் எங்களோட ரெகுலர் ஃபார்மேட். இதுதான் நடக்கும். மகிழ்ச்சி, நீங்க வந்து ரொம்ப நன்றி. அருமையான நிகழ்ச்சியா இருந்தது. அதுவும் நீங்க ரேணுகா அம்மா வந்து கூட அவரு தினகர் சார் கூட ஒர்க் பண்ணிருக்காங்கன்ற போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆமா, அங்கிள் நிறைய எனக்கு கிண்டல்லாம் பண்ணிருக்காரு. எனக்கு நான் இப்ப கூட மறக்கவே மாட்டேன். அம்மாவோட பேங்க்கு போமோத்த சாரை கூப்பிடணும்னு நினைச்சேன் நான். ஆக்சுவலா பார்ப்போம். சரி, உமாபரதி மேடம் என்ன பேசுறீங்களா? ஆமா சார், ஒண்ணு சொல்ல மறந்துட்டீங்க. இந்த களத்துல நாங்க வந்து ஒரு சிறப்பான கதை சொல்லிகள் இருக்காங்க. இந்த கதையில நான் வந்து அதுல ஒன் ஆஃப் த கதை சொல்லி அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ரேணு மீரா மேடம் ஒரு சிறந்த கதை சொல்லி, ஜெயகாந்தன் கதைகளை சொல்றது டாப். அவங்களுக்கு பீட் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்காங்கன்னா அவங்க மிஸ்ஸஸ் மாலதி ஸ்டீஃபன் ராஜ். இப்ப கொஞ்சம் முன்னாடி உங்ககிட்ட பேசினாங்க இல்லையா, அவங்க யானை டாக்டர் கதையெல்லாம் சும்மா சிறப்பா சொன்னவங்க அவங்க. அது இல்லாம நிறைய கதைகள் வந்து அவங்க அனுபவிச்சு அழகா ரொம்ப சொல்லுவாங்க. நான் வந்துட்டு பொன்னியின் செல்வனை வந்து தொடரா சொன்னேன். இப்படி நாங்க எல்லாரும் சொல்லுவோம். வினய் தீர்த்தான் சார் வந்து தமிழ்ல பின்னி எடுத்துருவாரு. அப்புறம் பிரேமாமா வந்து அவங்க ஒரு டிஃப்ரெண்ட், அவங்க வந்து ஒரு ரிட்டையர்டு கமிஷனர்ன்றதுனால பொதுவா அவங்க ஜெனரல் நாலேஜ்ல அவங்க சொல்றது வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். பத்மா அமர்நாத்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க எப்படின்னா புதுசு புதுசா பிட்ஸ் சொல்லுவாங்க, நியூவா. அது ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வசந்தி ராமன் ஒரு மேம் வந்து சயின்டிபிக்கலா என்னெல்லாம் புதுமையா பேசணுமோ அது அவங்க பேசுவாங்க. இப்படி நம்ம
பாடல் பாடுறதுக்கு நம்ம ரமேஷ் சார் இருக்காங்க. இப்படி நம்ம வீரா, ராஜ்குமார் எல்லாரும் முத்தையா ராமநாதன் சார் முத்தையா ராமநாதன் சார் வந்து அவர் வந்து சிறப்பு. எவ்ரி தர்ஸ்டே அவர் வந்து சிறப்பான ஒரு சொற்பொழிவு. அவர்கிட்ட என்ன தலைப்பு வேணா நீங்க கொடுத்தீங்கன்னாலும் எந்த ரெஃபரன்ஸுமே இல்லாம பேசிட்டே இருப்பாரு. அதே மாதிரி இன்னும் நிறைய எல்லாரும் இருக்காங்க. நான் இப்போதைக்கு இன்னைக்கு லைன்ல இருக்கோம். வேலம்மாளம்மா இருக்காங்க, அவங்க ஒரு காலேஜ் பிரின்சிபால், அவங்க ஒரு சிறப்பா அவங்க பேசுவாங்க. இப்படி இன்னும் நம்ம அத்தனை பேருக்குமே ஒரு தனித்தன்மை இருக்கு. அதுதான் வந்து மைண்ட் யுவர் மைண்ட். எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் யூனிக்னஸ். ஆமா, அதுதான். அதோட எங்களோட கோஆபரேஷன் அண்ட் கோஆர்டினேஷன் அது வந்து எங்க தளத்தோட ஒரு சிறப்பு. அதை அணுகுமுறை அனுசரித்து கொண்டு போறது ஸ்டீஃபன் ராஜோட சிறப்பு. இதுதான் மைண்ட் யுவர் மைண்ட். ஓகே, ஒரு இந்த ஜிஸ்ட் போதும் நினைக்கிறேன் நான் உங்களுக்கு. வெரி லவ்லி. Thank you for sharing. உமாபாரதி மேடம், நீங்க சொல்லிடுங்க, பதில் சொல்லிடுவாங்க நினைச்சேன் நானு. நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. நன்றி பூஜா, மிகவும் நன்றி. உங்களுக்கு மட்டும் இல்ல, அப்பாவுக்கும் நன்றி, உங்க கணவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். மகிழ்ச்சி. உங்களுடைய அனைவரும் உங்களுடைய எல்லா சக்சஸும் நல்லபடி இருக்கட்டும், மேலும் வாழ்க. எங்களுடைய அனைவரின் வாழ்த்தும் உங்களுக்கு உரித்தாக எப்பொழுதும் உங்களோட இருப்போம். மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக்கிய ரேணுமீராக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். மகிழ்ச்சி. நன்றி. Thank you so much once again for this lovely opportunity. Thank you auntie. Thank you Stephen sir. Thank you for everyone for joining. Thank you. Wish you all success. Thank you. மறுபடியும் உங்களை எல்லாரையும் ஒரு மியூசிக்கல் ஈவினிங்ல மறுபடியும் சந்திக்கலாம். Please do that. Yeah. உங்களோட ஃப்ரெண்ட் யாரனா அதே சூப்பர் சிங்கர் சந்தோஷ், சத்யபிரகாஷ் யாரனா கூட்டு வந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா நான் ட்ரை பண்றேன். பெங்களூர்ல இருக்கிறதுனால அது may not be possible. மாலதிமா, உங்களோட ரெக்வெஸ்ட்ல நான் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ண விரும்புறேன். என்ன தெரியுமா, பூஜா வைத்தியநாத் வந்து பாடுவாங்க, அவங்க கூட ஜோடி போட்டு நம்ம களத்துல உள்ள எல்லாரும் கூட பாடுங்க. பாட்டு ஒழுங்கா பாடக்கூடாது. பாடட்டும், ஒன்னும் பிரச்சனை, நம்ம கேட்கறதுக்கு மட்டும் தான். இல்ல, உமாவுக்கு பாட தெரியும்ன்றதுனால லேட்டா வந்து விஷயம் எனக்கு புரிஞ்சிருச்சு. எங்களுக்கு லேட்டா வந்து லேட்டஸ்ட் ரிமார்க்ஸ் கொடுக்கறாங்க. அம்மா ஓட்டாதீங்க. மகிழ்ச்சி. பூஜா, பையன் வந்து இண்டிபெண்டன்ட் சிங்கர். ஓகே. நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன், பாருங்க. அப்புறம் கண்டிப்பா. அவன் ஃபேமஸ், இப்ப நிறைய பண்ணிட்டான், இருக்கான், நிறைய இன்டர்வியூ கொடுத்துட்டு வரான் இப்ப. ஓ, வெரி நைஸ். லாட் ஆஃப் இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு வரான். நான் அவங்களோட அனுப்புறேன் லிங்க். ஷூர் கண்டிப்பா பாக்குறேன் நான். Thank you so much. Thank you. We'll be happy.